அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் நம்ம லேர்னிங் அதுவும் ஊக்குவித்தலும் பார்க்க இருக்கிறோம். நம்ம டெமோ கிளாஸில் ஊக்குவித்தல் ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அதில் மாஸ்லோவினுடைய தியரிக்கு முன்னாடி உள்ளதை மட்டும் பார்த்தோம், இன்ட்ரோவாக பார்த்தோம். ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம மாஸ்லோ தியரியிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த யூனிட்டு 4 2 பகுதிகளை கொண்டதாக இருக்குது. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்ம கிருஷ்ணகிரி காஞ்சி எக்ஸலண்ட் கடந்த 18 வருஷமா இயங்கிட்டு வருது. இதுல இதுவரைக்கும் 2000 பேத்துக்கு மேல படிச்சு பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. காஞ்சி எக்ஸலண்ட்ல ஆஃப்லைன், ஆன்லைன், தமிழ், இங்கிலீஷ் 2 மீடியத்திலையும் நடத்துறாங்க. மெட்டீரியலும் கொடுத்துறாங்க. இதை விட இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இங்க ஒரு தடவை பணம் கட்டினா போதும், பாஸ் பண்ற வரைக்கும் படிக்கலாம். அதுக்கப்புறம் உன்னால ஒரு சில நேரத்தில் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னு வை, அன்னைக்கு நடந்த கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோவை உனக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதை நீ எப்ப வேணா பாத்துக்கலாம். இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. என்ன நான் சொல்றேன், எங்கண்ணா இருக்கு? நம்ம கிருஷ்ணகிரியில சேலம் பைபாஸ்ல எல்ஐசிக்கு எதிரில் இருக்கிற காஞ்சி எக்ஸலண்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் தான். இதில் மோட்டிவேஷன் அண்டு லேர்னிங் அது இருக்குது. அதில் மோட்டிவேஷன் மீனிங், ஊக்குவித்தலுடைய பொருள் என்ன, ஊக்குவித்தலுடைய பொருள் இதான் இந்த யூனிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். மோட்டிவேஷன்னா என்ன, வாட் இஸ் மீன் பை மோட்டிவேஷன்? மோட்டிவேஷன்றது அதனுடைய டெஃபினிஷன்ஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, மோட்டிவேஷனை பற்றி எந்தெந்த அறிஞர்கள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மாஸ்லோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது மோட்டிவேஷன் மீனிங்கும் அதனுடைய மோட்டிவேஷனுடைய மீனிங் டெஃபினிஷன்ஸ் இதுதான் பார்த்தோம் நம்ம. அதுக்கடுத்து ஆப்ரஹாம் மாஸ்லோனுடைய தியரி ஆஃப் மோட்டிவேஷன். அந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அந்த தியரிக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹைரார்கி நீட்ஸ் சொல்லுவாங்க. ஹைரார்கி நீட், தேவை படிநிலை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. தேவை படிநிலை கோட்பாடு, அதோடைய எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். அதுக்கடுத்து லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அது அவாவு நிலை, அது இதுவரையும் மோட்டிவேஷன் கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து லேர்னிங் வந்துடுறான். லேர்னிங்கில் கற்றலில் தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் இட்ஸ் எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன், அதனுடைய எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குது, கல்வி தாக்கம் என்ன, காக்னிட்டிவ் தியரி, ஜீன் பியாஜே, பிஹேவியரிஸ்ட் தியரி, பாவ்லோவ் கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி, பாவ்லோவினுடைய ஆக்க நிலையிருத்த கோட்பாடு, அதே போல் ஸ்கின்னரினுடைய செயற்படு ஆக்க நிலையிருத்தம் மற்றும் தாண்டேயினுடைய இணைப்புவாதம், ஆக்கப்பூர்வ கோட்பாடு ஜான் டூயி, மனிதநேய கோட்பாடு காரல் ரோசர். இதுதான் இந்த யூனிட்டில் இருக்குது. இந்த யூனிட்டில் மொத்தமாக இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கின்னர் தாண்டேனுடைய இந்த தியரியில் போன இப்போ ஸ்பெஷல் டெட்டில் ஒரு 3 கொஸ்டின் இட்டான், 3 கொஸ்டின் இதிலே வச்சுட்டான். அதனால் இந்த யூனிட் கொஞ்சம் முக்கியமான யூனிட்டாக நம்ம கருதுகிறோம். சரி, ஊக்குவித்தல்ங்கிறது நம்ம நேற்று அன்றைக்கி லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிட்டோம். இருந்தாலும் நீங்கள் தெரியாது, நீங்களெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணிட்டு மேலே போயிட்டே இருக்கலாம். ஊக்குவித்தல் அப்படிங்கிறது ஒரு வேலையை அல்லது ஒரு செயலை செய்வதற்கு அகத்தே அல்ல புறத்தே நிகழும் அல்லது புறத்தே உள்ள ஒரு தூண்டல் தான், ஒரு ஸ்டிமுலேஷன் தான் ஊக்கம்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளடி இருக்கும் அல்லது வெளியிலேருந்து வரும். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னாக்கா என்னுடைய ஆர்வத்தினால நான் நல்லா படிக்கிறேன். இப்போ அகக்காரணி, அது என்னுடைய ஆர்வம் அப்படிங்கிறது மனுஷனுக்குள்ளடி உள்ளார்ந்து இருக்குது. அப்போ என்னுடைய ஆர்வத்தினால நான் டெட்டுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு நான் படிக்கிறேன்னா அது என்ன வரும், அகக்காரணியாக இருக்கும். பக்கத்தில் டெட்டு படிச்சுட்டு நம்ம வீட்டுக்கும் பக்கத்தாப்பில் ஒரு பாப்பா டெட்டு படிச்சிருக்குது, அது பாஸ் பண்ணிவிட்டு ஐயோ அது பாஸ் பண்ணிட்டுச்சே நம்மளும் படிச்சிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதை யோசிச்சுட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இது புறக்காரணம். அப்போ வெளியிலேருந்து ஒரு தூண்டல் ஏற்பட்டு ஊக்கமாக இருக்கலாம், அல்லது உள்ளிருந்தே அது ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்போ அதை தான் என்ன சொல்கிறோம்னா, ஒரு வேலையை அல்லது ஒரு செயலை செய்வதற்கு அகத்தே அல்லது புறத்தே நிகழும் தூண்டலே ஊக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஒருவருடைய செயலை அல்லது வேகத்தை அதிகரிக்கின்ற அல்லது குறைக்கின்ற ஒரு காரணி ஊக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலை நல்லா ஸ்பீடாக போகிறனாலும் ஊக்கம்தான், அல்லது குறைக்கிறனாலும் ஊக்கம்தான். அது எப்படி அப்படின்னா, நம்ம நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துட்டிங்கனாக்கா அந்த வேலை என்னாகும், துரிதமாக நடக்கும். ஒருவேளை அது நெகட்டிவாக, இது என்னத்தை படித்து என்னத்தை போய் என்னத்தை இது மாதிரி நெகட்டிவ் தாட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலே அதனுடைய செயலை என்ன பண்ணும், குறைக்க ஆரம்பிச்சு. அப்போ ஒரு செயலின் வேகத்தை
கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்றது தான் வந்து என்னென்ன சொல்கிறோம்னாக்கா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதே மாதிரி எந்த ஒரு செயலின் வெற்றிக்கும் ஊக்குவித்தல் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை வந்து அதனுடைய வெற்றி அடைவதற்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வந்து எது காரணமாக இருக்குது அப்படின்னா ஊக்குவித்தல் அல்லது ஊக்கம் தான் வந்து காரணமாக இருக்குது. எந்த ஒரு செயலின் வெற்றிக்கும் ஊக்குவித்தல் தூண்டுகோலாய் அமைகிறது. இது ஒரு இன்டர்னல் ஃபேக்டர் தான். இன்டர்னல் ஃபேக்டராக இருக்கலாம் அல்லது எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக இருக்கலாம். ஆனால் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மோட்டிவேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அடுத்தது, ஒரு உயிரியின் நடத்தையை அதன் இலக்கை நோக்கி செயல்பட வைப்பதும் இறுதி நிலையை அடைய வைப்பதும் எது காரணமாக இருக்குது அப்படின்னா ஊக்கம் காரணமாக இருக்குது. ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோல் நோக்கி போகிறதுக்கு, அல்லது ஒரு கோல் இல்லாமல் ஒரு எய்ம் இருக்குனாக்கா அந்த எய்மை நோக்கி நம்ம போய் நகர்வதற்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா ஊக்குவித்தல் வந்து காரணமாக இருக்குது. அப்போது இலக்கை நோக்கி செயல்பட வைப்பதும் இறுதி நிலையை அடைவதற்கு. அப்போ நம்ம எந்த இதுக்கு போகிறோமோ அந்த இறுதி நிலையை போய் ரீச் ஆகுறதுக்கும் எது காரணமாக இருக்குது அப்படின்னா ஊக்கம் வந்து காரணமாக இருக்குது. இந்த மோட்டிவேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் an organism's behavior is directed towards its goal and causes it to reach its final stage அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கை அடைய திசை மாறாமல் நெறிப்படுத்தப்பட்ட ஊக்கிகள். இப்போ நம்ம எங்கே போகணுமோ அந்த இலக்கை வந்து என்ன பண்ணுறோம்னா தெரிவு செய்கிறோம். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கை நோக்கி நம்ம அப்படியே போய் சேரணும் அப்படின்னா எது காரணமாக இருக்குது அப்படின்னா ஊக்கம் தான் காரணமாக இருக்குது. அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா நெறிப்படுத்தப்பட்ட ஊக்கிகள் சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஸ்ட்ரீம்லைன்டு மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது, இந்த ஊக்குவித்தல் அப்படிங்கிற இந்த வார்த்தை எதுலேருந்து வந்துச்சுன்னா மோட்டம் அல்லது மூவேர் அப்படிங்கிற இந்த லத்தீன் சொல்லிலேருந்து வந்துச்சு. இந்த வேர்டு மோட்டிவேஷன் comes from the Latin word motum or mover. The word motivation, the word motivation derived from the Latin word motum or mover அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்னா அசைவு, மூவ் அப்படின்னு பேர், அசைகிறது. அப்போ அல்லது என்னென்ன சொல்கிறோம்னா அப்படின்னா இயக்கம் அல்லது நகர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு செயலை நம்ம செய்வதற்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு அசைவு அல்லது இயக்கம் அல்லது நகர்தல் அப்படின்னு பேர். எதுக்கு? இந்த மோட்டம் ஆர் மூவேர் அப்படிங்கிற சொல்லுக்கு மட்டுமே மீனிங் வந்து என்னென்னா அசைவு, இயக்கம், நகர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். அதாவது ஊக்குவித்தல் என்பது ஒரு செயலை செய்யக்கூடிய அல்லது இயக்கக்கூடிய சக்தி அல்லது ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் மோட்டிவேஷன் இஸ் த பவர் or energy that can do or drive an action. ஒரு செயலை செய்வதற்கு மோட்டிவேஷன் வந்து என்னவாக இருக்குன்னா ஒரு பவராகவோ அல்லது எனர்ஜியாகவோ அல்லது சக்தியாக இருந்து அல்லது ஆற்றலாக இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா செயல்படுது. அதான் மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போது இந்த ஊக்குவித்தலுடைய வரையறைகள், ஊக்கம் ஒருவரது திறன்களை தூண்டுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் மற்றும் ஒன்று அல்லது பல விளைவுகளை உருவாக்குவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை பற்றியெல்லாம் நேற்று லாஸ்ட் கிளாஸை பார்த்துட்டோம். கொஞ்சம் வேகமாக போகிறோம். அதாவது என்னென்னா ஒருவருடைய திறன்களை தூண்டுவதற்கு, ஸ்டிமுலேட் பண்ணுறது அல்லது செயல்படுத்துவதற்கு ஒன்று அல்லது பல விளைவுகளை உருவாக்குவதும் எது அப்படின்னாக்கா மோட்டிவேஷன் சொல்கிறாங்க. இது என்னென்னா நம்மளுடைய திறன்களை உருவாக்குவதற்கு அது உள்ளார்ந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை செயல்படுத்துவதற்கும் எது காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா ஊக்கம் தான் காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஊக்கம் அப்படிங்கிறது வந்து கற்றலுக்கு ஒரு விதமான அடிப்படையை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கற்றலில் வந்து இது வந்து ஆர்வத்தை உண்டாக்குது அப்படிங்கிறத வந்து யார் சொல்கிறாங்கன்னா க்ரோ சொல்கிறாரு. அப்போது நம்மளுடைய இந்த மோட்டிவேஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா லேர்னிங்கில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, அது ஒரு நிலையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது வந்து ஒரு உள்ளார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றலாகவும் தூண்டுகோலாகவும் இருக்குது. அது ஸ்பீடப் பண்ணுது. லேர்னிங் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்பீடப் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து ஊக்குவித்தல்ங்கிறது வந்து ஒரு இலக்கை நோக்கி செயல்படாமல் அல்லது செயல்பட்ட ஒருவனை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஊக்குவித்தல் காரணமாக விரைவாக தொடர்ந்து செயல்பட காரணமாக இருக்குது. ஒருத்தர் செயல்படலை அல்லது பாதியோடு இருக்கிறான், அதுவாக இருக்கலாம்.
அல்லது ஒருத்தர் செயல்பட்டுக்கிட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் வந்து துரிதமாக வேகமாக நடக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஊக்கம் வந்து காரணமாக இருக்குது. ரைட்டா? அடுத்தது இலக்குகளை அடைய வந்து தேவைப்படுகின்ற ஒரு விதமான உயிரியலுக்கு வந்து எந்த கோலை நம்ம நோக்கி போகணுமோ அதற்கு தேவையான ஒரு சக்தியை தருவது தான் வந்து ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. டால்மன் சொல்கிறார், இலக்குகளை அடைய தேவைப்படுவது ஊக்குவித்தலாகும். அடுத்தது அதே மாதிரி ஒரு உயிரியை செயலாற்ற தூண்டும் நிகழ்ச்சியே ஊக்குவித்தலாகும். ஒரு உயிரி இருக்குது அப்படின்னா அந்த உயிரியை மறுபடியும் ஆக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒன்று தான் வந்து என்னென்னு சொல்கிறேன்னாக்கா ஊக்குவித்தல்னு சொல்கிறோம். எ ஸ்டிமுலஸ் ஈஸ் அன் ஈவென்ட் தட் ஸ்டிமுலேட்ஸ் அண்ட் ஆர்கானிசம் டு ஆக்ட். இது சொன்னது வந்து ஹெப் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறார். சரி, ஓகே. இதனுடைய இயல்புகள், இதோடைய இயல்புகள், ஊக்குவித்தலுடைய இயல்புகள் என்னென்னா, இலக்கை வந்து அடைவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இலக்கை அடைவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு சக்தி, இலக்கை அடைய தேவைப்படக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஊக்குவித்தல்ங்கிறது வந்து நமக்கு பல வேலை இருந்தாலும், அலுவல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியது. நீங்கள் எந்த கோலை நோக்கி போகணுமோ அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கை திசை மாறாமல் அடைவதற்கு எது பயன்படுது அப்படின்னாக்கா ஊக்குவித்தல் பயன்படுகிறது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட செயலை ஆர்வத்துடன் செய்வதற்கு எது பயன்படுது அப்படின்னா ஊக்குவித்தல் தான் பயன்படுது. அதே மாதிரி கற்பவருடைய கவனம் திசை மாறாமல் ஒரே நோக்கமாக அப்படியே போகிறதுக்கு வந்து எது காரணமாக இருக்குது அப்படின்னா ஊக்குவித்தல் காரணமாக இருக்குது. இந்த ஊக்குவித்தல்னால வந்து நம்ம இந்த டைரக்ஷனும் இது வந்து நமக்கு தரக்கூடிய ஒரு எனர்ஜி தருது. அதே மாதிரி இலக்கை நோக்கி பயணிக்க பயன்படுகிறது. இலக்கை திசை மாறாமல் ரூட்டு டைவர்ட் ஆகாமல் டைரெக்டாக எங்கே போகணுமோ அங்கே போக வைக்குது. ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துவது. கவனம் சிதறாமல் நம்ம போகிறதுக்கு வந்து பயன்படுது. அப்போது இது எல்லாமே வந்து என்னென்னா ஊக்குவித்தலின் பயனாக நமக்கு ஏற்படுகின்ற ஒன்றாக இது வந்து இருக்குது. சரியா? ரைட். அடுத்தது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், ஊக்குவித்தல் வந்து 2 வகைப்படும் அப்படின்னு சொன்னோம். ஒன்று வந்து அகக்காரணி, இன்னொன்று வந்து அக ஊக்குவித்தல், புற ஊக்குவித்தல். இன்ட்ரன்சிக் மோட்டிவேஷன், எக்ஸ்ட்ரன்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது அக ஊக்குவித்தல்ங்கிறது வந்து ஒருவனது உள்ளுணர்வுகள், விருப்பம், செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது இயற்கையான மனோபாவத்தையும் அகத்தூண்டலையும் பொறுத்து இது வந்து அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா இது ஒருவனுக்குள்ளே நிகழ்கிறது. இது வந்து ஒருவனுக்கு உள்ளே நிகழ்கிறது. இது வந்து இன்ட்ரன்சிக் மோட்டிவேஷன். அது அக ஊக்குவித்தல் அப்படின்னு. அக ஊக்குவித்தல் அப்படின்னா 2 ஊக்குவித்தல் இருக்குது. பொதுவாக புரிஞ்சுங்க, 2 ஊக்குவித்தலுடைய வகை அப்படின்ட்டா 2 ஊக்குவித்தல். ஒன்று வந்து அக ஊக்குவித்தல், இன்னொன்று வந்து புற ஊக்குவித்தல். அக ஊக்குவித்தலுக்கு பேர் இன்ட்ரன்சிக் மோட்டிவேஷன் பேர். புற ஊக்குவித்தலுக்கு பேர் எக்ஸ்ட்ரன்சிக் மோட்டிவேஷன் பேர். அப்போ அக ஊக்குவித்தல், புற ஊக்குவித்தல் இது 2 இருக்குது. இதில் இந்த அக ஊக்குவித்தல்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு உள்ளடியே நிகழும். வித்தின் இந்த திங்கிங் அல்லது இந்த மோட்டிவ்ஸ் இன் அவனுக்குள்ளடியே தானாகவே நடைபெறுவது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அக ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து கைப்பந்து விளையாடுவதற்கும், நடைப்பயிற்சி செய்வதற்கும், ஓவியம் வரைவதற்கும் இது வந்து பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு. ரைட்டா? ரைட். அடுத்தது பாருங்கள், இது தனக்குள்ளே ஊக்குவிப்பதால் கீழ்கணும் செயல்களை தருகிறது. என்ன அப்படின்னா தனக்குள்ளேயே மகிழ்ச்சியும் திருப்தியும் தரும். இப்போது ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், நமக்கு பிடித்த செயலை வந்து நம்ம வந்து செய்யும் பொழுது அப்போது இந்த மோட்டிவேஷன் வந்து உள்ளார்ந்து நிகழ்கிறது. அப்போ உள்ளார்ந்து நிகழக்கூடியது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அக ஊக்குவித்தல் சொல்கிறோம். இந்த அக ஊக்குவித்தல்னால என்ன ஏற்படும், மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு பிடித்தமான செயலை செய்கிறோம், நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குது. அப்போ இதை தான் செய்யணுங்கிறது வந்து மோட்டிவேட் ஆகியிருக்கிறோம். அப்போ அதை செய்யும் பொழுது அதிலேருந்து வரக்கூடிய விடை அது வந்து நமக்கு என்னத்தை ஏற்படுத்தும், மகிழ்ச்சியையும் திருப்தியையும் நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ரைட். அடுத்தது புற ஊக்குவித்தல் அப்படிங்கிறது வந்து வெளியிலிருந்து உந்தப்படுவது. இது வந்து ஒரு செயலை செய்து முடிக்க அல்லது சிறப்பாக கற்பதற்கு பெற்றோரிடமிருந்தோ, ஆசிரியரிடமிருந்தோ அல்லது சக மாணவர்களிடமிருந்தோ ஏற்படக்கூடிய ஒரு புற உந்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உந்துதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி
பிறரின் தூண்டுதலால் உந்துதலால் அந்த செயல் நடக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் வந்து சொல்லுவாங்க, இதை பாருங்க, நான் வந்து படிச்சுட்டேன், எனக்கு தெரியும், நான் இதுவரை நான் முடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அதிலிருந்து நமக்கு ஏற்படுவது தான் புற ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புற ஊக்குவித்தலில் வந்து ஒருவனது உண்மையான ஆவலை காட்டுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புற ஊக்குவித்தலில் என்ன பண்ணுறது, உண்மையான ஆவலை இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறதில்லை. அப்போ அந்த டைமிங்கில் இருக்கும், ஆனால் அது வந்து என்ன பண்ணுறதில்ல, அவனுடைய ஆர்வம் வந்து இதோட சேர்ந்த மாதிரி வருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னென்னாக்கா புகழ்தல், இகழ்தல், புகழ்தல், இகழ்தல், பரிசு, தண்டனை, போட்டி, இதெல்லாம் வந்து காரணமாக இருக்குது. எது புகழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து நீங்கள் புகழ்றீங்க, நல்லா படிக்கிறேன் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, நல்லா படிப்பான். இவனை இகழ்கிறது, இவன் சரியாகவே படிக்க மாட்டான்னு சொன்னீங்கன்னா சுத்தமாகவே படிக்க மாட்டான், அவனுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுவான். நம்ம தான் படிக்காதுங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம அப்பாவுக்கு தெரியும், நம்ம அம்மாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுமே, நம்ம ஏன் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிடுவான், அப்போ சஃபர் ஆகிடுவான். அதே மாதிரி பரிசு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணும், இப்போ இது பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ 4 கணக்கு போட்டு வரான், தட்டி கொடுத்துட்டு 2 மிட்டாய் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் நான் மிட்டாய் கொடுப்பாங்க, நம்ம நல்லா கணக்கு போட்டோம்னா அப்படிங்கிறது வந்து ஒரு பரிசு தான், கிஃப்ட்டு தான். அதனால தான் சொல்கிறது. அதனால தான் டீச்சிங்லேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு ஆன்சர் சொன்னாக்கா குட், வெரி குட், எக்ஸலண்ட், மார்ஃபலஸ், ஃபென்டாஸ்டிக், இந்த மாதிரியான வேர்டெலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். நம்ம திருத்துவோம், 10க்கு 10 எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பக்கத்தில் என்ன போட்டிருப்பார் சார், ரைட்டு போட்டு ஒரு ஸ்டார் போட்டிருப்பார், 2 ஸ்டாரு, 3 ஸ்டாரு, 5 ஸ்டார் போடுவார், இல்லை குட்டு போடுவார், எக்ஸலண்ட் போடுவார், வெரி குட்டு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு குட்டு வெரி குட் வந்து நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன். வெரி குட், வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து என்னென்னா மோட்டிவேஷன் தான், அது வந்து ஒரு கைண்ட் மோட்டிவேஷன் தான். அதே மாதிரி தண்டனை இருக்குது. தண்டனைனாக்கா ஒழுங்காக படிச்சுக்கிட்டு இப்போ மார்க்கு குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கானாக்கா, வா முடியா முடிய ஒரு காட்டு காட்டு காட்டு, ஒரு அடி, இந்தா இன்னொரு அடி, 2 அடி, உட்கார் போ, சீக்கிரம் ஒப்பிக்கணும், இல்லைன்னா மறுபடியும் போடுவோம் 2 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்கா அதுவும் வந்து பனிஷ்மெண்ட் வந்து இது கொடுக்கும். பனிஷ்மெண்ட்டு, ரிவார்டு, கிஃப்ட்டு, அதுமாதிரி ப்ரைஸஸ், அதுமாதிரி இது எல்லாமே, அதுமாதிரி போட்டி, காம்படிஷன், இது வந்து என்ன பண்ணோம்னாக்கா நல்லா வளர்க்கும். இப்போது ஒரு பொண்ணு நல்லா படிக்குது, இந்த சைடில் பையன் இருக்கிறான், இப்போ இந்த பாப்பாவா இந்த பையனா 2 பேருக்கும் போட்டி இருக்கும், கிளாஸ்குள்ளே இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க வாத்தியாருங்க பாடம் நடத்திட்டு இருக்காருன்னு, வாத்தியாருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையிலேயே போட்டி, ஒரு வகையான போட்டி இருக்கும். எல்லாம் முட்டா பையில் உட்காந்துக்கிறானோ அப்படின்னு வாத்தியார் நினச்சிட்டு இருப்பார். பையன் நினச்சிருப்பான், இதெல்லாம் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஆசிரியரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில் இது நடக்கும். ஸ்டூடெண்ட்டோட ஆட்டிடியூடுக்கும் வாத்தியாரோட ஆட்டிடியூடுக்கும் இடையில் ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம், நீங்கள் கடவுள் ஏற்பாளராக இருக்கலாம். அப்போ அதுக்கு இடையில் வந்து போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்டோட பர்சனாலிட்டிக்கும் டீச்சரோட பர்சனாலிட்டிக்கு இடையில் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கும். நீங்கள் கிளாஸ் நீங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான், இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். அதே மாதிரி தான் ஒரு வகுப்பறையில் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் தெரியாமலேயே இந்த மாதிரியான ஃபேக்டர்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயே போட்டி நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கணக்கை போடுறதுக்குள்ளே நான் போய் போட்டுட்டு வருவேன் அப்படின்னு அவன் நினைப்பான். அவன் போடுறதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு கொண்டு காமிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு இந்த பாப்பா நினைக்கலாம். அப்போது இதெல்லாம் இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான காம்படிஷன். நான் போன கிளாஸே சொன்னேன், 6ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் தான் ராஜா. 6ஆம் கிளாஸு அங்கேருந்து இன்னொரு ஸ்கூல்லேருந்து இங்கேருந்து சேர ஆரம்பித்தாங்க. அவர் ஒரு 20 பிள்ளைங்க மேலே சேருவான். அப்போ அதில் பார்த்தாக்கா எனக்கு காம்படிஷன் வந்து 2 பேர் எனக்கு ஓவர் காம்படிஷன் ஆகிடுச்சு. எனக்கு நான் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நான் தான் ராஜான்னு வர்றதுக்கு வந்து எனக்கு ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டு, ஆனால் கணக்கெல்லாம் போட்டோன்னா அதுக்கு அங்கே ஒரு பொண்ணு வாசிக்கின்னு ஒரு பொண்ணு இருக்கும், அது முன்னாடி வரும், அழகிரி சாமி வந்து போடுவான். இது மாதிரியே நண்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேகன்னு அவங்களாம் போட்டியாளர்கள். எனக்கு இவங்களெல்லாம் தாண்டி எப்படிரா நான் வர்றது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் கணக்கு சார் போட்டு போய் உட்காரத்துக்கு முன்னாடி நான் போய் கணக்கை போட்டு கொண்டு போயிடுவேன், முன்னாடி ஓடிடுவேன். நான் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் இது வந்து அங்கேருந்து வந்த காம்படிட்டர் வந்து எனக்கு அதிகமான ஓவர் காம்படிட்டர் இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியலன்னா என்னால் சர்வைவல் பண்ண முடியல, வேகமாக முடியாந்து மீட்க முடியல. அது என்னை விட இன்னும் க்யூட்டாக போடுது அந்த பாப்பா, சரியா? அது மாதிரி மாட்டிக்கும். ஊக்கிகளுடைய வகைகள் இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருவோம், சும்மா மேலோட்டமாக போயிட்டே இருப்போம். அதாவது பிசியாலஜிக்கல் ஊக்கி,
இது பிசியாலஜிக்கல் ஊக்கி அப்படின்னாக்கா உடல் சார்ந்தது. இப்போ நீங்கள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னாக்கா தலைவலிக்குது, தலைவலியோடு நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கிளாஸ் நடத்தினாக்கா நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்? அதே மாதிரி பசி, நல்ல செம பசியாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் ஹவர் இருக்குல்ல, மத்தியானம் காலையில் லாஸ்ட் ஹவர் 4th ஹவர், அந்த ஹவர்லாம் மச் மோர் ஆஃப் ஹங்க்ரி இருக்கும், பசிக்கும், போட்டு கொண்டுகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எப்படா விடுவாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் சில நேரத்தில் சார் வந்து அதனால தான் அந்த 4th ஹவர்லாம் மேக்ஸிமம் எந்த கிளாஸ் இருக்கும் அப்படின்னாக்கா லாங்குவேஜ் போட்டிருப்பாங்க. லாங்குவேஜ் கிளாஸ் இருக்கும், தமிழ், இங்கிலீஷு 4th ஹவரில் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் பையன் வந்து என்ன பண்ணுவான், கதை தானே, இலக்கியம் தானே, அப்போ அதை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான், கதைகள் சொல்கிறது கேட்டுக்கிட்டு இருப்பான். லாஸ்ட் ஹவரில் கொண்டாந்து கெமிஸ்ட்ரியையோ அல்லது மேக்ஸையோட கொண்டு போட்டோம்னா பையன் சரியாக இருக்க மாட்டான். நாங்களே பிஎட்டில் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான்லாம் போனேன்னாக்கா கிளாஸுக்கே போயிடுவேன். ஃபஸ்ட் ஹவர் எடுப்பேன். என்ன ஏதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேனு நான் தான் ஹவர் போய் எடுப்பேன். அதே மாதிரி புதுசாக வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்களெல்லாம் இது பண்ண முடியாது, சர்வைல் பண்ண முடியாது. ஒரு 2-3 நாள்லாம் பார்த்தீங்கன்னா 3வது ஹவர் 4வது ஹவர்லாம் போனால் நெல் எடுப்பான், அப்படி நெல் எடுப்பான். அது இதெல்லாம் நடக்கும். உடல் பிசியாலஜிக்கல் மோட்டிவ்ஸ். 2வது சைக்கலாஜிக்கல் மோட்டிவ்ஸ். இது மனம் அல்லது தேவை சார்ந்ததிலிருந்து எழுதக்கூடிய ஊக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, ஊக்கம் என்பது வேறு, ஊக்கி என்பது வேறு. கவனிங்க, ஊக்கம் என்பது வேறு, ஊக்கி என்பது வேறு. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே வரும் பொல்யூட்டன்ஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா? பொல்யூட்டன்ஸ்னால் என்னது? மாசுபடுத்தி. இது ஊக்கி அப்படிங்கிறது வந்து ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எலமெண்ட். இது ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எலமெண்ட். அதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மோட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மோட்டிவ்ஸ் வந்து 4 வகைப்படுது. பிசியாலஜிக்கல்னால் உடல் சார்ந்த தேவைகள் சார்ந்த உடல் தேவைகளோடு இணைந்த ஊக்கிகள். உடம்பு சரியில்லை, இப்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஏசியில் இருக்கிறீங்க, நல்லா ஃபுல்லாக ஏசி வச்சுட்டு படுத்து தூங்குறீங்க. தூங்கும் பொழுது நல்லா கொஞ்ச நேரம் சென்று என்ன வரும்? குழு வரும். அப்போ அந்த குளிரும்போது என்ன பண்ணுவீங்க? நமக்கு என்ன எடுக்கிற மாதிரி தோணும்? போர்வை எடுத்து போத்திக்குவோம். அப்போ இது வந்து உடல் சார்ந்த தேவை. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் சென்று ஏசி ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போதைக்கு நமக்கு என்ன தேவையில்லை, ஏசி தேவையில்லை, குளிருது அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனை போடுவோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் அது ஓடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய் அந்த ஹாட்டில் கொண்டு போய் நின்றுட்டு உடம்பு சரியானதுக்கு பிறகு மறுபடியும் உள்ளே வருவோம். இப்போ இது வந்து நடக்கும், ரியலாக எல்லாருக்கும் நடக்கிறது, எனக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த உடல் சார்ந்தது, உடல் தேவைகள், உடல் என்னென்னத்தை கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பசி, உடல் பிணி, குளிர், வெப்பம், நல்ல வெப்பமான குளிரில் நல்லா ஹாட்டில் போயிட்டு வந்த கையோடு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் ஸ்வெட்டிங்காக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஃபேனை போட்டு உட்காந்துட்டு அதுக்கடுத்து போய் கோல்டு வாட்டர் இருந்துனாக்கா தலையில் ரெண்டு இது தண்ணி ஊற்றிட்டு வரோமா இல்லையா? இப்போ அதெல்லாம் வந்து என்னது, உடல் சார்ந்த தேவைகள். மனம் சார்ந்த தேவைகள் அப்படின்னா, இப்போது நம்ம வர்றோம், எனக்கு ஏதோ இப்போ சாங் கேட்கணும் மாதிரி தோணுது அப்படின்னாக்கா ஹெட்ஃபோனை போட்டு நல்லா ஒரு இளையராஜா பாட்டாக போட்டு கேட்டுட்டு பஸ் போகட்டும், நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குவோம் அப்படின்ட்டு பார்ப்போம். எனக்கு பிபி சீனிவாஸ் பாட்டு வந்து பிடிக்கும். அந்த பாட்டெலாம் ரொம்ப மனதை வருடக்கூடிய பாடல்களாக இருக்கும். அது நைட்டில் கூட லேசாக அப்போலாம் சீட்டி இருக்கும் போதெல்லாம் லைட்டாக ஒரு 2 பாயிண்டில் வச்சுட்டு தூங்கிடுவேன். அது பாட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும், காலைல வரையும் அது பாட்டுக்கு என்ன பண்ணுக்கும், அந்த பிபி சீனிவாஸ் பாட்டாகவே ஓடிக்கிட்டே இருக்கும். அது அந்த ஆட்டிடியூடை நமக்கு வந்து க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி சமூக தேவைகளால் எழக்கூடிய இது சமூகம் வந்து என்ன பண்ணுதோ, சொசைட்டி என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம மோட்டிவேஷன் ஆகுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது பாஸ் பண்ணிட்டீங்க, எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், பாஸ் பண்ணாததுக்கு முன்னாடி ரொம்ப சொந்தக்காரனாக இருப்பான் அல்லது நம்ம நண்பராக இருப்பான், 2 பேரும் ஒன்றா தான் போவோம், பார்க்க ஓட மாட்டான், அப்படியே போயிட்டுருப்பான். என்னடாவது நம்மளை பார்க்கவும் அவனும் கண்டுக்க மாட்டான், நம்மளும் கண்டுக்கலை, சரி பரவாயில்ல போயிடுவோம் அப்படின்ட்டு நம்ம போயிட்டுருப்போம். இப்போ பாஸ் பண்ணிட்டாரு, எக்ஸாம் குரூப் 2 குரூப் 4 ஏதோ பாஸ் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, இல்லை குரூப் 2 பாஸ் பண்ணிட்டாரு, ஏசிடிஓவாக மாறிட்டார். அங்கே உட்காந்துக்கிற, யோ தம்பி இங்கே பாரியா கூப்பிடுங்க, நானா? இல்லை அந்த தம்பியை கூப்பிடுங்க. அது பார்த்தாடா, நல்லா இருக்கீங்களா? பார்த்தேன், நான் அவங்க ஆஃபீஸ்லேருந்து பார்த்தேன், நல்லா இருக்கிறீங்க, சரி நான் கூப்பிட்டு பார்க்கணும். இங்கே இருக்கிறவன் கிட்ட இருக்கும்போது கண்டுக்க மாட்டான்,
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி அரசு ஊழியர் ஆகிட்டான். அவங்க அங்கேருந்து கூப்பிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு அவனை கூப்பிட சொல்லி அப்படின்ட்டு காமிக்கிறான். இப்போ இது வந்து என்னென்னா சொசைட்டியில் வந்து அந்த இமேஜ் கிரியேட் ஆகுறதுக்கு பார்த்தீங்களா, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் ஒன்று பாஸ் பண்ணி பாருங்கள். தொடர்ச்சியாக 1 2 3 4 அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன காரணம் அப்படின்னா சிலபஸ் ஒரே மாதிரியாக இருக்குதா இல்லையா? சரி, ஓகே, நம்ம இதுக்கு வந்துடும், சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். சமூக தேவைகளால் வந்து ஏற்படக்கூடிய அந்த ஊக்கிகள்னால வர்றது. அது மாதிரி தன்னுணர்வு தேவைகளால் பர்சனலாக எனக்கு இது வேணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுனால வரக்கூடிய ஊக்கிகள். இது என்னென்ன, ஃபிசியாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், சோசியாலஜிக்கல், பர்சனல் மோட்டிவ்ஸ். இது மாதிரி 4 விதமான மோட்டிவ்ஸு இருக்குது. ஓகேவா? இந்த இயல்பூக்க கொள்கை இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். மனுஷன்ட்ட இது வந்து பிறப்பின் போதே இது காணப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை பற்றி சொன்ன ஒரு இயல்பூக்க கொள்கை, இயல்பூக்க கொள்கை, இயல்பு ப்ளஸ் ஊக்க ப்ளஸ் கொள்கை, இயல்பு ஊக்க கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னவர் வந்து யாருன்னா மெக்டூகல். இவர் தான் சொன்னார். மனுஷனுடைய நடத்தை வந்து எது காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா இயல்பூக்கங்களுடைய அடிப்படையில் நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இது கற்றலாலா அல்லது அனுபவத்தினாலேயே வர்றது கிடையாது. ஒவ்வொரு நடத்தைக்கும் ஒரு இயல்பூக்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பொதுவாக எத்தனை இயல்பூக்கம் வந்து சொல்கிறாரு, ஒரு 14 வகையான இயல்பூக்கங்கள் வந்து மனிதர்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த பக்னாசிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சண்டையிடும் குணம். இது கேட்டிருக்கிறான். PICNACITY பக்னாசிட்டின்னு தமிழில் போட்டிருப்பான். அப்படின்னா என்னது, சண்டையிடும் குணம். அடுத்தது ஈட்டல் ஊக்கம். இதுக்கு பேர் அக்யூசிஷன் பேர். இது மனிதனுடைய பொருளீட்டும் இயக்கத்துக்கு வந்து இருக்குது. ஃபாரின்லாம் போய் சம்பாதிக்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் வந்து என்னது, அக்யூசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈட்டல் ஊக்கம்னு பேர். பயம், எஸ்கேப் வந்து தப்பிக்கிறதுக்கு ஓடுவோம். அது மாதிரி கோபம், இது வந்து சண்டையிடக்கூடக்கூடிய இது. இது 14 வகையான இயல்பூக்கங்கள் உண்டு. முழுமையாக இது வந்து ஏற்கப்படவில்லை. குறிப்பிட்ட இயல்பூக்கம் எல்லாமே வந்து என்னது, இயற்கையானது கிடையாது. இது என்னது, சண்டையிடும் குணம், பொருளீட்டும் குணம், தப்பிக்கிற குணம், கோபம், இதெல்லாமே வந்து என்னது கொஞ்சம் கொஞ்சம் போக தான் நமக்கு வந்து ஏற்படுகிறது. இதெல்லாம் வந்து என்னது, இயல்பான ஒரு ஊக்கம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது பிறப்பின் போதே மனுஷனுக்கு உள்ளடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மெக்டூகல் என்ன சொல்கிறாரு, பிறப்பின் போதே மனிதருக்கு உள்ளாகவே இது வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டா? ரைட்டு. அடுத்தது மாஸ்லோவினுடைய தேவை படிநிலை கோட்பாடு. மாஸ்லோவினுடைய தேவை படிநிலை கோட்பாடு இது அமெரிக்காவினுடைய மிக சிறந்த உளவியல் அறிஞரான ஆபிரகாம் மாஸ்லோ. இவர் வந்து என்ன அப்படின்னா 1954 இந்த இயர் ரொம்ப முக்கியம். இது ஒரு தடவை கேட்டான். அந்த அதே மாதிரி இதில் வந்து ரூட் வந்து 1970 ஒரு 2 படிநிலைகள் வந்து சேர்க்குறாரு. அதை பின்னாடி பார்க்க போகிறோம். அதை வந்து என்ன பண்ணியிருந்தான்னா, அமெரிக்காவினுடைய மிக சிறந்த உளவியல் அறிஞரான ஆபிரகாம் மாஸ்லோ 1954 இவர் மனிதனின் தேவை படிநிலை கோட்பாட்டை வந்து விளக்குறார். தேவை படிநிலை கோட்பாடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, தேவை படிநிலை கோட்பாடு. கவனிங்க, என்னை பாருங்க. தேவை படிநிலை கோட்பாடு. இப்போ ஒருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது. அப்போ அந்த தேவைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அடுக்காக இருக்குது. நம்ம ஸ்டெப்பில் ஏறி போகிறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு முதல் ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு, 4 5 6 7 8 9 10 12 படி இருக்குனாக்கா 12 படியும் அப்படி வரிசையாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்த கையோட 1வது படியிலேருந்து 12வது படிக்கு போவோமா? போக முடியாது. ஏன்? அப்போ 2வது படி போகணும், அப்புறம் 3வது படி, அப்புறம் 4வது படி, அப்புறம் 5வது படி. அப்போ ஒரு படியாக நம்ம ஏறினோம்னா தான் என்ன பண்ண முடியும், அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறதுனால தான் இது வந்து தேவை படிநிலை கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. அப்போது மனிதனுடைய தேவைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பிரிக்கிறார். மனிதனுடைய தேவைகள் வந்து பிரிக்கிறார். இது இந்த தேவை, அந்த தேவை, குறைபாட்டு தேவை, வளர்ச்சி தேவை அப்படிலாம் சொல்கிறார். குறைபாட்டு தேவை, வளர்ச்சி தேவை அப்படிலாம் சொல்கிறார். அப்போ மனுஷனுடைய அடிப்படை தேவைகள் தான் என்ன அதையும் சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன தேவை இருக்குது, அதுக்கடுத்து என்ன தேவைகள் இருக்குது, அப்படின்னு தேவையை சொல்கிறார். இப்போது எனக்கு தேவை வந்து என்னது, எனக்கு இப்போ 10 ரூபா இருந்தால் போதும், இல்லை எனக்கு ஒரு 20 ரூபா இருந்தால் போகிறோம்.
நான் இப்போ வந்து எங்கள் ஊர்லேருந்து இங்கே கிருஷ்ணகிரிக்கு நம்ம காவிரிப்பட்டினத்துலேருந்து கிருஷ்ணகிரிக்கு வரோம்னா 10 மொத்தம் 20 ரூபா இருந்தால் போயிடும். இப்போ எனக்கு தேவை வந்து எனக்கு எவ்வளோ ரூபா? 20 ரூபா. இப்போ இன்றைக்கி தேவை 20 ரூபா மட்டும்தான் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சி வர்றேன். அப்போது அம்பானியோட தேவை என்ன? டாட்டாவோட தேவை எவ்வளோ இருக்கும்? பல பில்லியனில் இருக்கும். அவனுடைய தேவை வந்து என்னது? அமௌண்ட்டுங்கிறது வந்து பில்லியன் ரூபாயில், பில்லியன் டாலரில் இருக்கலாம். பில்லியன் டாலரில் இருக்கக்கூடிய கரன்சியாக இருக்கலாம். அப்போது எனக்கு வந்து 20 ரூபா இருந்தால் போதும் நான் நினைக்கிறதும் அவனுடைய நினைப்பு வந்து என்னவா இருக்குது? 20க்கு மேலே இருக்குது. அவனுடைய நினைப்பு வந்து மேலே இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருவருடைய தேவைகளும் மாறுது, ஒவ்வொருவருடைய தேவைகளும் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொடுத்ததுனால தான் ஆபிரகாம் மாஸ்லோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதநேய உளவியலாளர்னு சொல்கிறாங்க. மனிதநேய உளவியலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதநேய உளவியலாளர், இந்த ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட், இது ஒரு தடவை கேட்டுவிட்டான். இதை வந்து ஒரு தடவை கேட்டுவிட்டான். ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது வந்து யார்? ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. உளவியலில் 2 பேர் இருக்காங்க. அவங்களில் ஒருத்தர் வந்து யார்? முதல்ல வந்து ஆபிரகாம் மாஸ்லோ. இன்னொருத்தர் வந்து யார் அப்படின்னா காரல் ரோஜரும் யார் தான்? ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் தான். இவரும் ஆபிரகாம் மாஸ்லோ என்னது? ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட். ஏன் அப்படின்னா இவர் வந்து இந்த தேவை படிநிலை கோட்பாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, மனிதநேயம் இருக்குது. இதில் மனிதநேயம் சம்மந்தப்பட்டது இருக்குது. அது அந்த அப்ரோச்லேயே பார்ப்பாங்க. ஹியூமானிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க. நீனும் மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே. ஒரு இடத்துல போய் உட்காரணும், இப்போ உட்காரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். நானும் மனுஷன் தானேயா அப்படி. நிறைய வேலை வாங்கும்போது மறுபடியும் இன்னும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 9 மணிக்கு போகிறாங்க, இன்னும் 9 மணி வரையும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீ வேலையை நிறைய கொடுக்கும்போது அவனா சொல்லுவான், லேபர் வந்து சொல்லுவான், நானும் மனுஷன் தான்யா, எவ்வளோ வேலையாக தான் நான் பார்க்குறது அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? அப்போ அது வந்து என்னது? ஹியூமானிஸ்டிக் அப்ரோச். அது வந்து ஹியூமானிஸ்டிக் அப்ரோச். அப்போது அதனால் இவர் வந்து ஆபிரகாம் மாஸ்லோ வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்னா ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், மனிதநேய உளவியலாளர்னு சொல்கிறோம். இவரை சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் வந்து ஒரு 3 விதமான கவுன்சிலிங் இருக்குது. டைரக்ட் கவுன்சிலிங், இன்டைரக்ட் கவுன்சிலிங், இன்னொன்று வந்து என்னது? எக்லெக்டிக் கவுன்சிலிங் அப்படின்னு 3 வகை இருக்குது. நேரடி அறிவுரை பகிர்தல், மறைமுக அறிவுரை பகிர்தல், இன்னொன்று வந்து 2ம் சேர்ந்த சமரச அறிவுரை பகிர்தல் அப்படின்னு 3 இருக்குது. அதில் இந்த இன்டைரக்ட் மறைமுக அறிவுரை பகிர்தல் வந்து சொன்னவர் யார் அப்படின்னாக்கா காரல் ரோஜர். இதில் வந்து யார் எடுப்பா? டைரக்ட் கவுன்சிலிங் வந்து யார் எடுப்பா? அதில் வந்து முடிவு எடுக்கிறது வந்து யார் கவுன்சிலிங் பண்ணுறாங்களோ கவுன்சிலர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா முடிவை சொல்லுவாங்க. நீ அது எடுக்க வேண்டாம், இது எடுத்துக்க சார், நான் மெடிக்கல் போகலாமா இல்லை இன்ஜினியரிங் படிக்கலாமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது சார். உனக்கு அது வேண்டாம், நீ இன்ஜினியரிங்கே எடுத்துரு, நீ மெடிக்கலே எடுத்துரு அப்படின்னு அந்த கவுன்சிலிங்கில் வந்து முடிவை சொல்கிறது வந்து யார்? டைரக்ட் கவுன்சிலிங். இன்டைரக்ட் கவுன்சிலிங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் கவுன்சிலிங் பண்ணி யாரை எடுக்க சொல்கிறது? கவுன்சிலிங் யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து, அதாவது கிளைண்ட்டை வந்து கிளைண்ட் ஓரியன்டட்னு சொல்லுவாங்க. அது வந்து கிளைண்ட் ஓரியன்டட். இப்போ நீங்கள் என்னட்ட கவுன்சிலிங் வந்துக்கிறீங்க, இப்போ முடிவு வந்து யார் நான் எடுத்தாக்கா அது வந்து டைரக்ட் கவுன்சிலிங். ஆனால் நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். உன் வாழ்க்கை உன் கையில், யார்? ரஜினிகாந்த். அதே மாதிரி நீங்களே முடிவெடுக்க வைக்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்டைரக்ட் கவுன்சிலிங். அந்த இன்டைரக்ட் கவுன்சிலிங் வந்து சொன்னவர் வந்து காரல் ரோஜர். அதனால தான் இவர் வந்து மனிதநேய உளவியலாளர்னு சொல்கிறாங்க. ஏன்னா திணிக்கிறது கிடையாது. இது என்னது? முடிவு வந்து திணிப்பாங்க. இதில் வந்து முடிவை திணிப்பார்கள். இதில் வந்து என்னது? அவருக்கு பிடித்த முடிவை வந்து எடுத்துக்குவாங்க. இல்லை நான் படிக்க போகிறது வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் தான் படிக்க போகிறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், டாக்டர் கோர்ஸ்லாம் எனக்கு வேண்டியதில்லை, பியூட்டிஷியன் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு எடுப்பாங்க. எனக்கு பிடிச்சது டைலரிங் தான் பிடிக்கும், நான் அதுதான் எடுக்க போகிறேன் அப்படின்னா முடிவு எடுக்கிறது வந்து யார் கையில் இருக்குது? கிளைண்ட் கையில் இருக்குது. அப்போ அதை சொன்னவர் வந்து காரல் ரோஜர். எக்லெக்டிக் கவுன்சிலிங் இது வந்து இஜி வில்லியம்சன். இது வந்து எஃப்சி தார். இந்த எஃப்சி தார்னு தான் எக்லெக்டிக் கவுன்சிலிங்னு சொன்னாங்க. இப்போ அதிகமான அளவில் வந்து கவுன்சிலிங் எந்த கவுன்சிலிங் வந்து பயன்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னா இந்த எக்லெக்டிக் கவுன்சிலிங் தான் இருக்குது. எக்லெக்டிக் அப்படின்னாக்கா 2ம் கலந்தது. எக்லாரிஸ்னு சாக்லேட் இருக்குது, பார்த்துக்கிறீங்களா?
எக்லாரிஸ் சாக்லேட். ஆமாம், அதில் வந்து என்னென்ன இருக்கும்? தேங்காய் இருக்கும், சாக்லேட்டும் இருக்கும். சாக்லேட்டும் தேங்காயும் இருக்கும். சில இதில் வந்து சாக்லேட்டு ப்ளஸ் காஃபி கலந்துருக்கும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் கலந்துச்சுனாக்கா அது வந்து என்ன சொல்லணும்னா எக்லாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்திஜியினுடைய கொள்கை, கல்விக் கொள்கை வந்து என்னது? எக்லட்டிசம். காந்திஜி வந்து எந்த கொள்கையோட சார்ந்தவர்? எக்லட்டிசத்தை சார்ந்தவர். ஓகேவா? எக்லட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டும் சேர்ந்தது. இது எப்படின்னா ஒரு சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது என்னென்னா, முதல்ல கவுன்சிலிங் நீங்கள் வர்றீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு முன்னாடி உட்காந்து நான் பேசுவேன். ஃபஸ்ட்டு எடுத்த இடையே டைரக்ட் கவுன்சிலிங் சொல்லிவிடுவான். இது ரெண்டும் சேர்ந்தது தான் எக்லட்டிக் கவுன்சிலிங். என்னென்னா, முதல்ல வந்த கையடைய முடிவை சொல்லிடுறது, நீ இதை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிடுறது, முடிவை அறிவிச்சிடுறது. மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னா, அவன்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இப்படிலாம் இருக்குது, இதை எடுத்தால் நல்லாயிருக்கும், இதை எடுத்தாலும் நல்லாயிருக்கும், எதை நீ எடுக்கணுமோ நீ தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்லி விடுறது. இது அவனே முடிவெடுக்க விடுறது. ஆனால் ஆல்ரெடி என்ன சொல்லிவிடுவாங்க? ஒரு முடிவை அறிவிச்சிருப்பாங்க. இது அதனால இது ரெண்டும் சேர்ந்ததுனால இதுக்கு பேர் என்னது? எக்லட்டிக்ஸ். அதுக்கு தமிழில் என்ன பேர்? சமரச அறிவுரை பகர்தல் அப்படின்னு பேர். இதை சொன்னவர் வந்து யார்? எப்சி தார். இது அடிஷ்னல் பாயிண்ட், அது பின்னாடி பார்ப்போம். இங்கேயே சொல்கிறேன். அதே மாதிரி 1970 ரூட் வந்து 2 படிநிலையில் வந்து சேர்ந்தார். இதில் 2 படிநிலைகள் இருக்குது. ஒன்று அடைவு தேவைகள், இன்னொன்று வந்து அழகுணர்வு தேவைகள். பின்னாடி எழுதிக்கலாம். இது ரெண்டையும் தான் யார் எழுதுனா 1970 ரூட்டு சேர்த்தான். இது நிறைய டிஆர்பியில் இப்போ போன லாஸ்ட் டிஆர்பியில் இது வந்து கேட்டான். ரூட்டு வந்து இதை மாடிஃபை பண்ணி இதில் ரெண்டையும் சேர்த்த ஆண்டு வந்து எதுன்னு கேட்டான், இயர் வந்து கேட்டான். 1970. சரி, இது வந்து அதே மாதிரி மனித நேய விளக்கம் குறித்து வழங்கிய கோட்பாடு தேவை படிநிலை அல்லது தேவை நிறைவு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்குது, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படிங்கிற பேர்லையும் இந்த தியரி வந்து அழைக்கப்படுகிறது. சரியா? இருங்க, நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம், பயப்பட வேண்டாம். இதுதான் ஆப்ரஹாம் மாஸ்லோ கொண்டு வந்த மாஸ்லோ தியரியில் இருக்கக்கூடியது. கவனிங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உயிர் வாழ்வதற்கு தேவையான உடலியல் தேவைகள். இது வந்து உணவு, நீர், காற்று, உறக்கம், வலியிலிருந்து விடுபடுதல், அது மாதிரி கலவி இன்பத்தேவை 6. இப்போ இது எல்லாமும் எதில் இருக்குது அப்படின்னாக்கா உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் பேர் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் அல்லது பயாலஜிக்கல் நீட்ஸ் அல்லது பேசிக் பயாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து என்னென்னா, உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? உணவு. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட என்ன தேவை? காற்று தான். உயிர் வாழ்வதற்கு முதல்ல என்ன தேவை? காற்று, ஆக்சிஜன். அதனால தான் குழந்தை பிறந்த கையோடு என்ன பண்ணுது? குழந்தை முதல்ல என்னத்தை லேர்ன் பண்ணுது? சுவாசிக்க தான் கற்றுக்குது. முதல்ல குழந்தை கற்றுக்கிறது வந்து சுவாசிக்க தான் கற்றுக்குது. குழந்தை முதல்ல அலறலே எதுக்காக வேண்டி அலறுது? உள்ள வெளியில் இருக்கக்கூடிய காற்று நேராக நுரையீரலுக்கு போய் நுரையீரலேருந்து காற்று மறுபடியும் முதல் சுவாசத்துக்கு வெளியில் வரும்போது தான் குழந்தை பீறிட்டு அழுகுது. ஃபஸ்ட்டு சுவாசம், முதல் சுவாசம் நடக்கும்போது வியான்னு கத்தும். அது வந்து என்னது? அந்த முதல் சுவாசம் நடந்துட்டுன்னு அர்த்தம். அப்போ காற்று தான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து என்ன தேவை? காற்றுக்கு அடுத்தது நீர் தேவை. அதுக்கடுத்தது உணவு தேவை. அப்போ உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் இதெல்லாமே அடிப்படை தேவைகள் நம்ம சின்ன பிள்ளையிலே படிச்சிருப்போம். அப்போ அது மட்டும் இல்லாமல் உறக்கம் சொல்கிறார் அப்புறம் மாஸ்லோ. உறக்கமும் அடிப்படை தேவைகள் தான். எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்குது. ஏதோ தூங்குறன்னா மெண்டல் ஆகிடுவான். 10 நாள் நீ தூங்காமல் இருந்தால் மெண்டல் ஆகிடுவேன். 10 நாள் தூங்காமல் முடிச்சுக்கிட்டு எந்த வேலை வேணாலும், உனக்கு பிடிச்ச வேலையை வேணாலும் நீ பாரு, உன்னை மனுஷனாகவே மறுபடியும் பார்க்க முடியாது. ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜை வந்து தூங்க விடாமல் தண்ணி ஊற்றியே அடிப்பானுவோம். அந்த படத்தில் எப்படியா சத்தம் போடுவார் பிரகாஷ்ராஜ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். போக்கிரி படத்தில் பண்ணுவானா பாருங்கள், எல்லாம் டேட்டா வச்சுருக்காங்க.
சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரும்ப தூங்க போவான், தண்ணி எடுத்து ஊற்றுவான், அப்படிமா செல்லம் வரும். அது வந்து என்ன அப்படின்னா அந்த உறக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவை. நல்லா தூங்குங்கன்னு சொல்கிறான். நல்லா தூங்குங்க. மைண்டே ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா தூக்கம் வந்து ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. தூக்கம் இல்லாமல் எதுவும் நீங்கள் கிளியராக நீங்கள் செய்யவே முடியாது. இன்னும் கூட நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். கலைஞர் மு கருணாநிதி 12 மணியிலிருந்து அல்லது 12:30, 12:45, 12லேருந்து 1:30 வரைக்கும் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டு வரோம். முதலமைச்சராக இருக்கும்போதும் கூட அது எங்கே போனாலும் சரி 12:30லேருந்து மத்தியானம் 12:30லேருந்து 1 மணி வரையும் அல்லது 1:30 வரையும் தூங்குவாராம். தூங்கிட்டு ஓய்வு தூங்கிடுவார். ஒரு தூங்கிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பித்தார்னா முன்னாடி பார்த்த வேலையை விட 2 மடங்கு ஸ்பீடாக பார்ப்பார். அந்த ஒர்க்குக்கும் இந்த ஒர்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாக்கா கலைஞருடைய இதில் குறிப்புகளில் வந்து இருக்குது. அவர் வந்து எப்பொழுதுமே வந்து இதாக இருப்பார். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து மீன் இதெல்லாம் அவருக்கு பிடித்த உணவு வகையாக இருந்துச்சு. காலம் ஆக 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 முழுவதுமாக என்ன மாறிட்டார்னா சைவமாக மாறிட்டார். திருமாவளவன் கூட சைவமாக மாறிவிட்டதாக கேள்வி. அது மாதிரி சில பேர் சைவமாக மாறிடுறாங்க. அது உடலில் அப்போ தான் நல்லா ஒத்துக்கும். நல்லா காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள்லாம் நமக்கு தேவைப்படுதா இல்லையா? சரி, உறக்கம் அதே மாதிரி செக்ஸு கலவியில் ஈடுபடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவும் வந்து என்ன அப்படின்னா அடிப்படை தேவை. செக்ஸும் வந்து அடிப்படை தேவை, பாலுறவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் நிறைவடைந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது ஒன்று அப்படின்னா 2 வந்து என்ன அப்படின்னா பாதுகாப்பு தேவைகள். இப்போ இந்த பாதுகாப்பு தேவை வந்து என்னென்ன இருக்குன்னா உறைவிடம், உடை, அச்சமின்றி வாழ்தல், இது இருக்குது. இப்போ பாதுகாப்புனா ப்ரொடக்ட் தான். அப்பா அம்மா நமக்கு வந்து என்னது சின்ன பிள்ளையில் பாதுகாப்பு. அப்பா அம்மா வந்து பாதுகாப்பு. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு பயம் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போய் ஒண்டுவீங்க? ஓடி போய் அம்மா கிட்ட தான். அப்போ அப்பாவே அடிக்க வந்து யார்கிட்ட போய் ஒண்டுவாங்க? அம்மா கிட்ட தான். அப்போது அம்மா அப்பா உறவு சப்ளிங்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் பாதுகாப்பு குறிக்கும். இந்த பாதுகாப்புக்கு அடுத்து தான் வந்து என்ன வருது அப்படின்னா அப்ளியேஷன் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது சேஃப்டி நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது சோசியல் நீட்ஸ்ன்னு பேர். இந்த சோசியல் நீட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா அன்பு, உரிமை தேவைகள், மனைவி, மக்கள், சுற்றம், உறவு, உரிமைகள் இவர்களை போன்றவர்கள். இப்போ இவங்கெல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க. அப்பா அம்மா சித்தப்பா, பெரியப்பா, இங்கே பார்த்தாக்க மாமா, சின்ன மாமா, பெரிய மாமா, அத்தை, மச்சான், மாப்பிள்ளை, இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். சுற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு மனிதன் வந்து எவ்வளோன்னா இப்போ நீங்கள் படிக்க வந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களை ஒருவரை மட்டும் சார்ந்தது அல்ல. யாரெல்லாம் சார்ந்ததாக இருக்கும்? அது எல்லாரையும் சார்ந்ததாக இருக்கும். அதனால ஒரு பையன் வந்து இங்கே பாருங்கள், அப்பா அம்மா, இந்த அம்மாவுக்கிட்ட இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்க அவங்கெல்லாம் போவாங்க. இங்கே அப்பா கிட்ட இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்க அப்படியே சேருவாங்க. இங்கே அதுக்கடுத்து நம்மளோட கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அவனுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அவன் பொண்டாட்டி, அப்படியே சுற்றிக்கிட்டே போனாக்கா பெருசாக போய்டும். ஒரு மினிமம் வந்து எவ்வளோ பேரோட லிங்கில் இருப்போம்னா சொசைட்டியோட நம்ம சேர்ந்துருக்கிறதுக்கு வந்து ஒரு 500, 1000 டைரக்ட் சொந்தம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 500. அதுக்கு மேலே என்ன இருக்கும்? ஒரு 1000. ஒரு திருமணம் வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த கல்யாணத்துக்கு வந்து அடிக்கக்கூடிய பத்திரிக்கையை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு முடிவு பண்ணிடலாம். அவருக்கு வந்து எவ்வளோ இருக்குது? சொசைட்டி சமூகம் சார்ந்த உறவு வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? எனக்கு ஒரு 300 போதுங்கன்னு சொன்னாங்கன்னா அவ்வளோதான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸிப். என்ன யார்கிட்டையும் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாதுங்க எனக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ சொந்தக்காரவங்கெல்லாம் சில பேர் கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சொந்தக்காரங்களாம் அப்படியே கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசியாக பார்த்தாக்கா அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம்னாக்கா 10 பத்திரிக்கை இருந்தால் போகும். அது ஜெராக்ஸே போட்டுக்கலாம். அதை ஜெராக்ஸே போட்டோம், கலர் ஜெராக்ஸ் போட்டு நம்ம அடிச்சுட்டு எடுத்து வந்துடலாம். ரொம்ப காசுலாம் வேணும். 10 பேர் இல்லைன்னா 10 பேருக்கு கால் பண்ணி இந்த இடத்துல கல்யாணம் வந்துருங்க, முடிஞ்சு போச்சு. எவ்வளவு உறவுகள் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கலன்னா கோச்சிக்குவாங்க. காது குத்திய கல்யாணம், படத்திறப்பு விழா, இந்த வீடு குடி போகிறது, இந்த மாதிரி நல்ல காரியத்து நல்லது கெட்டது, ஆவை தேவைகள்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஆவதேவைன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்கலன்னா கோச்சிக்குவாங்க. திரும்ப பேச மாட்டாங்க. என்னை விட்டுட்டு ஐயா தெரியாமல் போயிட்டுச்சு அப்படின்ட்டு.
எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் கல்யாண முதலியார் அப்படின்னு பேர். இப்போ கொஞ்சம் பெரிய மனுஷன் தான். அவர் வந்து எங்கள் தாத்தா வந்து எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணும்போது பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும்போது அவர் கடைக்கு பக்கத்தாப்புல தான் உட்காந்துருப்பாங்க. அவர் கொடுக்காம மறந்துட்டாங்க. அவர் கொடுத்துட்டேன்னே நினச்சிட்டாங்க. அவர் நேராக அங்கேருந்து வந்துட்டார். தலைவரை எல்லாமே என்ன பத்திரிக்கை கொடுக்காம விட்டீங்க உங்கள் பையனுக்கு? ஐயோ என்னையா நீங்கள் இப்படி சொல்கிறீர் அப்படின்னாங்க. ஆமாங்க எனக்கு பத்திரிக்கை கொடுக்கலங்க, இந்த மாதிரி நீங்கள் பழகிட்டு எனக்கு பத்திரிக்கை கொடுக்காம ஒதுக்கி விட்டீங்களே அப்படின்னு. அது மாதிரியும் வந்து என்ன பண்ணாங்கன்னா கோச்சிக்குவாங்க. அப்போது இந்த சுற்றம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா, அந்த சுற்றம், அந்த உறவு, இது மனைவி மக்கள் சுற்றம் அப்படிங்கிறது வந்து சுற்றமும் சூழ நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்த வேண்டுகிறோம்னு பத்திரிக்கை அடிக்கிறோமா இல்லையா? சுற்றங்கிறது அவன் நம்மளை சுற்றி சர்க்கம்டன்ஸில் இருக்கக்கூடிய உறவுகளை குறிப்பிடும். ஸோ ஃபஸ்ட்டு உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகள், ரெண்டாவது வந்து பாதுகாப்பு தேவைகள், மூணாவது வந்து என்னது அன்பு தேவைகள். முதல் தேவைகள் வந்து என்னது அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள் முதல் தேவை என்ன? பேச மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேருமே. முதல் தேவை வந்து என்ன தேவை? அன்பு தேவைகள். ஆனால் ரெண்டாவது என்ன தேவை? பாதுகாப்பு தேவைகள். ரெண்டாவது வந்து பாதுகாப்பு தேவை. மூணாவது வந்து என்ன அப்படின்னா இந்த இருக்கு. மூணாவது வந்து என்னது? மூணாவது வந்து அன்பு தேவைகள். ஆ பா ஆ பா ஆ ஆ பா ஆ இருக்குதா? ஃபஸ்ட்டு வந்து என்னது சொல்லுங்க? அன்பு தேவைகள். ரெண்டாவது வந்து என்னது? பாதுகாப்பு தேவைகள். மூணாவது வந்து என்னது? ஃபஸ்ட்டு அடிப்படை தேவைகள்டாமா, ரெண்டாவது பாதுகாப்பு தேவைகள்மா, மூணாவது அன்பு தேவைகள். ஓகேவா? இதுவரையும் கிளியரா? இதுவரையும் கிளியரா? சரி, அடுத்தது பாருங்க. நாலாவது வந்து தன்மதிப்பு தேவைகள். இந்த தன்மதிப்புங்கிறது அறிவு, ஆற்றல், இந்த திறன்களால் பெறப்படுகிறதெல்லாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம அடிப்படை தேவைகளில் என்ன சொல்கிறோம்னா இது வந்து தன்மதிப்பு தேவைகள். தன்மதிப்பு தேவைகள் இது வந்து என்ன பேர்னா செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் நீட்னு பேர். செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ்ன்னு பேர். செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ். இப்போ இது வந்து என்னென்னா நம்மளுடைய அறிவு. நான் மதிப்பாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன வேணும்? அறிவு வேணும். அடுத்து என்ன வேணும்? ஆற்றல் வேணும், எனர்ஜி வேணும். அப்போ இது மாதிரியான இதெல்லாம் நான் பெருக்கிறதுக்கு என்ன பேர்? அன்பு தேவைகளுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய தன்மதிப்பு தேவைகள். அப்பா ஆப்பா, அடுத்தது அப்பத்தா ஆத்தா, அப்பாத்தா வருதா? ஆப்பா ஆத்தா, ஆப்பா ஆ தா. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். தன்மதிப்பு தேவைகள், தன் மதிப்பு தேவைகள். இது ரெண்டு தன் வர்றதுனால இதுங்க மட்டும் மா போட்டு வச்சு. ஃபஸ்ட்டு வருது தன்மதிப்பு நமக்கு உள்ளடி. அதுக்கடுத்து வந்து என்னென்னா அடைவு தேவைகள். இது வந்து இங்கிலீஷில் வந்து அச்சீவ்மெண்டல் நீட்ஸ்னு பேர். இது வந்து அச்சீவ்மெண்டல் நீட்ஸ்னு பேர். இது ரெண்டையும் தான் இந்த இருக்கு பாருங்க. இது ரெண்டையும் தான். இது வந்து 4 ஓகேவா? இது வந்து 5, இது வந்து 6. இந்த 5 6ம் 1970 யார் ரூட்? யார் ரூட்? 1970 ரூட் அப்படிங்கிறவன் வந்து இதில் வந்து ரிவைஸ் பண்ணி சேர்த்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன தான் இருந்துச்சு? இந்த 5 தான் இருந்துச்சு. ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸு, அதுக்கப்புறம் சேஃப்டி நீட்ஸு, சோசியல் நீட்ஸு, செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து அழகுணர்வு தேவை. இது வந்து ஈஸ்தட்டிக் நீட்ஸ். இதுக்கு வந்து ஈஸ்தட்டிக் நீட்ஸ். இந்த ரெண்டு ஆணாகும். ஒன்று வந்து அடைவு தேவை, இன்னொன்று வந்து அழகுணர்வு தேவை. இது ரெண்டையும் இங்கே பார்த்துக்க. ஆப்பா ஆத்தா ஆ ஆ தா, ஆப்பா ஆத்தா ஆ ஆ தா. இது நாங்கள் சின்ன பிள்ளையில் நாங்கள் பிஎட் படிக்கும்போது இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இது 15 மார்க் கொஸ்டின். அப்போது இது வந்து எத்தனை மார்க் இருந்துச்சு? 15 மார்க் இந்த ஒரு கொஸ்டின். அப்போது இது மட்டுமே அப்புறம் மார்க்ஸில் வந்துடும். இந்த 7 பாயிண்ட்டு ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா அடிச்சிடலாம். அப்படிங்காண்டி முதல்ல அப்பாத்தா, ஆப்பா ஆத்தா, மறுபடியும் ஆ ஆத்தா, ஆப்பா ஆத்தா ஆ ஆத்தா அவ்வளோ மொழி வச்சு. இந்த ஒரு 7 பாயிண்ட் தான். இதில் வந்து என்னது? அப்பாத்தா இது வரையும் வருதா? ஆ பா ஆத்தா ஆ ஆத்தா. இங்கே பாருங்கள். இது வந்து அடிப்படை தேவைகள், இது வந்து பாதுகாப்பு தேவைகள், இது அன்பு தேவைகள், இது வந்து என்னது? இது தன்மதிப்பு தேவைகள், இது அடைவு தேவைகள், இது அழகுணர்வு தேவைகள், இது வந்து தன் நிறைவு தேவைகள். தன்
நிறைவு தேவைகள். இந்த தன்னிறைவுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, எல்லாம் கிடச்சிருச்சு, இன்னுமே வேண்டாம், எல்லாம் கிடச்சிருச்சு, எனக்கு எதுவும் இல்லை, நோ ப்ராப்ளம், எல்லாம் கிடச்சிருச்சியா, இதுக்கு மேலே நான் கேட்குறது, கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு எதுவுமே இல்லை. போகிறேன் தம்பி, பேரம் பேத்தி பார்த்துட்டேன், நானும் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கும் பிள்ளைங்க பிறந்துடுச்சு, பிள்ளைங்களோட பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஸோ நான் கார் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன், தேவையான பணத்தை சம்பாதிச்சிட்டேன், மனைவி மக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, நான் எல்லா அளவுலையும் என்ன இருக்கிறேன், சாட்டிஸ்ஃபையாக இருக்கிறேன், நிறைய கல்வி கற்றுட்டேன், படிப்பு முடிச்சிட்டேன், குறைன்னு எதுவுமே இல்லைங்க, குறைன்னு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே நிறைவுங்க, எல்லாமே நிறைவு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எப்போ வர்றீங்களோ அதுதான் வந்து எண்டுன்னு சொல்கிறார். அதுதான் வந்து என்ன சொல்கிறாரு, டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பேர் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுங்கிறது இங்கே பாருங்கள், எல்லாம் கிடச்சிருச்சு, அவ்வளோதான், நான் காசிக்கு போகிறேன், நான் வந்து காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆன்மீக தேடலுக்காண்டி போயிடுவாங்க. சில பேர் எல்லாம் கிடச்சிருச்சு, சந்தோஷமாக இருக்கிறேன், இன்னுமே செத்தாலும் பரவாயில்ல, உயிரை இன்றைக்கே வேணாலும் கடவுள் எடுத்துகிட்டு போட்டுண்டா அப்படின்னு சில பேர் சொல்லுவான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எல்லாமே கிடச்சிருச்சா, நான் ஃபாரின் ட்ரிப்பு போகிறேன்யா, சம்பாரிச்சிட்டேன், நான் பார்க்காத ஊரெலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி வந்து என்கிட்ட கேட்டுச்சு, தம்பி என்னை அழைச்சிட்டு போய் மதுரையை காட்டுறா அப்படின்னு கேட்டுச்சு எங்கள் பாட்டி. அழைச்சிட்டு போனேன், மதுரையை காட்டு. ஏம்மா ஏன்ச்சி மதுரை கேட்குற, மதுரையை பார்க்காதவன் மகாபாவின்னு சொல்லுவாங்கப்பா, மதுரையை பார்க்காதவங்க மகாபாவி, மீனாட்சி அம்மா இருக்குது, அதை போய் பார்க்கணுண்டா அப்படின்னு கோயிலெலாம் அவங்ககிட்ட அழைச்சி கொண்டே காமிடா தம்பி அப்படின்னு சொல்லிச்சு. அழைச்சிட்டு போனேன். அப்போது அழைச்சிட்டு போய்ட்டு 2-3 தடவை போயிட்டு வந்தோம். அப்போ இப்போ எதுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு, சும்மா சாதாரண போகிற மாதிரி இல்லை, கண் ஆப்ரேஷனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. மதுரையில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருந்தது, அதுக்கு போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் பாட்டியை அழைச்சிட்டு வந்தேன். அப்புறம் மறுபடியும் செக்கப்புக்கு 2 தடவை போயிட்டு வந்தோம். அப்போ எல்லா இடமும் சுற்றியெல்லாம் காமிச்சிட்டு வந்தேன். அப்போது இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், அடிப்படை தேவைகள் ஃபஸ்ட்டு, 2வது பாதுகாப்பு தேவை, 3வது அன்பு தேவை, 4வது தன்மதிப்பு தேவை, 5 அடைவு தேவைகள், 6 அழகுணர்வு தேவைகள். இந்த அழகுணர்வு தேவைகள்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த அடைவு தேவைகள்னால் சாதனை படைக்க விளைதல், ஒரு சாதிக்கணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு தான் நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறான், அழகுணர்வு, ஈஸ்தட்டிக் நீட்ஸ். அதுக்கு பிறகு தான் நீ அழகாக இருக்கிறதுக்கணும்னு பற்றி யோசிக்கணும், அழகாக இருக்கணும்னு பற்றி யோசிக்கணும். அதனால் இதுக்கு வந்து சொல்கிறாரு அவர், ஸ்லம்மில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டை பெருக்கிறதோ தூய்மையாக வைத்துக்கொள்வதோ அல்லது இதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அடிப்படை தேவைகள் இதெல்லாமே நிறைவு பண்ணாது. இது எல்லாமே நிறைவடைஞ்சால் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். இப்போ நீங்கள் எடுத்த கார் வாங்கணுமா, நாளைக்கு சாப்பிட்றதுக்கே சோறு இல்லை, உணவு இல்லை, அப்போ நீங்கள் எடுத்த போய் ஒரு கார் போய் வாங்கிட்டு ஓடியாருவியா, காரை போய் வாங்கிட்டு வருவியா, இப்போ வாரம் வந்துச்சு. அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா தன்னிறைவு தேவைகள். இது வந்து தன்னிறைவு தேவைகள். கவனிங்க, முக்கியமான விஷயத்துக்கு வரப்போம். இந்த முதல் 2 வந்து உயிரியல் தேவைகள். இந்த முதல் 2 வந்து என்னது, உயிரியல் தேவைகள். அது வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், உயிரியல் தேவைகள் உறைவிடம், உடை, அச்சமின்றி வாழ்தல், பாதுகாப்பு தேவையும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவை, இது 2 சேர்ந்துக்கிறதுனால இது வந்து உயிரியல் தேவைகள்னு சொல்லுவாங்க. இந்த மேலே இருக்குது பாருங்கள், இது வந்து சமூக மற்றும் உளவியல் தேவைகள். இது வந்து சமூக மற்றும் உளவியல் தேவை. கீழே உள்ள 2ம் உயிரியல் தேவை, மேலே இருக்கக்கூடிய 5ம் வந்து சமூக மற்றும் உளவியல் தேவைகள்னு சொல்லுவாங்க. இந்த தேவைகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கீழே இருந்து 1, 2, 3, இந்த 3க்கும் என்ன பெயர் அப்படின்னா, 1, 2, 3 இதுக்கு பேர் குறைபாட்டு தேவைகள். இதுக்கு பேர் வந்து குறைபாட்டு தேவைகள். குறைகள்ங்கிறது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில், டிஃபிஷியன்சி. அப்போ டிஃபிஷியன்சி நீட்ஸ்னு பேர். அதனால தான் அதுக்கு பேர் என்னென்ன ஒரு பேர், டி நீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் டி நீட்ஸ், டிஃபிஷியன்சி நீடு. ஓகேவா, ரைட். அடுத்தது இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வளர்ச்சி தேவைகள். இதுக்கு வந்து பேர் வளர்ச்சி தேவைகள். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜி நீட்ஸ். அதுக்கு பேர் ஜி நீட்ஸ். ஜீனா என்னது, க்ரோத் நீட்.
நீட் ஆஃப் growth. ஓகேவா? அப்போது இது வந்து வளர்ச்சி தேவைகள், இதுக்கு பேர் இதுக்கு வந்து டிஃபிஷியன்சி நீட். டிஃபிஷியன்சி நீட் இது நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு நோட்ஸ் நான் தந்துடுவோம், அதில் எல்லாமே இருக்கும், அதில் எல்லாமே வரும், கொடுப்போம். ரைட். இது என்னது? இந்த 1 2 3 இந்த 3 வந்து என்னது என்னன்னு சொல்லுவோம்? டி நீட்ஸ். மேலே இருக்கிறது வந்து பாக்கி 4 வந்து என்னது? 4 இதில் வந்து 7 இருக்கும். 1 2 3 4 5 6 7. இந்த 7 இதில் வந்து தப்பாக போட்டிருக்கான். இதுவரையும் உள்ளது, இதுவரையும் இந்த படம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்து. இதுவரையிலும் இதுவரையும் டிஃபிஷியன்சி நீடு 1 2 3 இது 3 வந்து என்னது? டிஃபிஷியன்சி நீடு. அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் எது அப்படின்னா செல்ஃப் எஸ்டீம்டு, காக்னிட்டிவ், அஸ்தட்டிக், செல்ஃப். இந்த 4 வந்து க்ரோத் நீட். இந்த 4 க்ரோத் நீடு. ஓகேவா? இது 4. இது 3 வந்து என்னது? டிஃபிஷியன்சி நீட். இதில் இந்த மாஸ்லோனுடைய படிநிலை கோட்பாடு வந்து தேவை படிநிலை கோட்பாடு அடுக்குமுறையில் எது மாதிரி இருக்குது? லேடர் லைக் இருக்குது. லேடர்னா என்ன? ஏணி போல், ஏணிப்படி போல் படிப்படியாக இருக்குது. அது மாதிரி கீழ்நிலையுள்ள தேவைகள் நிறைவேறும் போது தான் மேலே இருக்கக்கூடிய தேவைகள் வந்து நிறைவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், அன்பு தேவைகள், இது எல்லாமே என்ன தேவைகள்னு சொல்கிறாங்க? குறைபாட்டு தேவைகள் அப்படின்னு சொல்கிறோம். குறைபாட்டு தேவைகள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய மற்ற 4 வந்து என்னது? மேல்மட்ட தேவைகள் அல்லது வளர்ச்சி தேவைகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா? ரைட்டு. அடுத்தது இதில் ஒன்றா சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது தான். உணவு, தண்ணீர், பிராணவாயு, உறக்கம், பாலுணர்ச்சி, நுகர்வு, நிறைவு, இதெல்லாம் வந்து உடலியல் தேவைகள்னு பேர். இந்த உடலியல் தேவைகளில் வாசனை, முகந்து பார்க்குறது, மல்லிகைப்பூ இருக்கா? முகந்து பார்க்குறது. ரோஸ் நல்லா இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு. மனோரஞ்சிதம்னு ஒரு பூ இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் என்ன பூன்னு நினச்சிட்டு முகந்து பார்க்குறீங்களோ அது மாதிரியே ஸ்மெல் வரும். அது மனோரஞ்சிதம் அப்படின்ற பேர் அது இருக்குது. அது மாதிரி நுகர்தல் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் பிரியாணினாக்கா பிரியாணியோட வாசம் இருக்கணும், வாசத்தை தான் நமக்கு பிடிக்கும். ஆமாம் தானே? அது மாதிரி தான் காஃபி வாசமும் இருக்கணும், வாசனையும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். இன்னொன்று என்ன இருக்கணும்? ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், கலரும் இருக்கணும். நிறம், சுவை, திடம், 3 எதில் இருக்குது? 3 ரோசஸ். நிறம், சுவை, திடம், 3 ரோசஸ். வரானா இல்லையா விளம்பரத்துக்கு? ரைட். அதே மாதிரி தான். அதே மாதிரி வறுமையில் வாடும் குழந்தைகள் வந்து என்ன பண்ணணும்னா கற்றலில் வந்து போதிய கவனம் செலுத்தாது. ஏன்னா வயிற்றுக்கு சாப்பாடு இருக்காது, சாப்பிடாமலே வந்திருக்கும், வறுமையில் இருக்கும், ஒரு வேளை தான் சாப்பாடு இருக்கும். அதனால தான் இவர் வந்து என்ன பண்ணார்? கர்ம வீரர் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து ஏற்படுத்தினார். அவர் அது பிறகு நிறைய பேர் ஜெயலலிதா, கலைஞர், எம்ஜிஆர் இதெல்லாம் மாற்றிட்டாங்க. சத்துணவு திட்டம் பேர் எம்ஜிஆர் பேரை மாற்றினார். மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டம்னு சொல்லி சத்தான உணவுப் பொருட்களாக அதில் வந்து சேர்த்தார், இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்தார். ஜெயலலிதா கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணாங்க. கலைஞர் முட்டை இதெல்லாம் அதில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார். சத்துணவுடன் முட்டையுடன் கூடிய சத்துணவு அப்படின்னு முட்டையே முதல்ல அறிவுறுத்தி கலைஞர் தான். முட்டையை முதல்ல குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டது அவர் தான் பண்ணார். ஆமாம். அதனால தான் நிறைய பசங்கள்லாம் என்ன வாங்கினானோ அது வரை கிண்டல் பண்ணானோ, எல்லாம் முட்டை எடுக்கிறதுக்கு காரணமே முட்டையை போட்டுருக்கிறதுனால தான் முட்டை வாங்கினானோ அப்படின்ட்டு சொன்னானோ. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரி, இந்த உடலியல் தேவைகள் வந்து போதிய அளவு நிறைவு பெறாமல் இருத்தலே ஆகும். ரைட்டா? அடுத்தது பாதுகாப்பு தேவைகள். இது வந்து காப்புணர்ச்சி பெறுதல், ஒழுங்கு மறைமை ஆகியன பாதுகாப்பு தேவைகளில் அடங்கும். சுற்றுப்புற சூழலில் ஒழுங்கமைப்பு உள்ளது குழந்தைகள் உணர வேண்டும். அதே மாதிரி இந்த தேவைகள் நிறைவு பெறாவிட்டால், பாதுகாப்பு தேவை வந்து நிறைவு பெறாவிட்டால் குழந்தை என்ன மாறும்னா நெறிப்பிறழ்ச்சி நடத்தை டெலிகோண்டாக மாறும். டெலிகோண்ட்னா தெரியுதா பாப்பா? டெலிகோண்ட் அப்படின்னா வந்து என்னது? டெலிகோண்ட் அப்படிங்கிறது வந்து நெறிப்பிரண்டு பெறும். குழந்தை வந்து என்ன பண்ணும்? நல்லா படிச்சுட்டு இருக்க பிள்ளை வந்து திருடுறது, பொய் சொல்கிறது, கிரைம்ல எல்லாம் ஈடுபடுறது, அதெல்லாம் வந்து நெறிப்பிறழ்ச்சி நடத்தை, நெறிப்பிறழ்வு நடத்தை அது போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த தேவை நிறைவடையாத போது, பாதுகாப்பு தேவை நிறைவடையாத போது நெறிப்பிறழ்ச்சி ஏற்படும். ரைட். அடுத்தது
அன்பு உரிமை தேவைகள், அப்ளியேஷன் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அன்புக்கு ஏங்குறது இருக்கும். சீக்கிரமாக சில குழந்தைகள்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அன்புக்கு ஏங்கக்கூடிய குழந்தைகள் அடாப்ட் ஆகிடும். அது எப்படி அப்படின்னா அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கோம், திடீர்னு அன்பு யாராவது ஒருத்தவங்க காட்டுறாங்க அப்படின்னாக்கா அவங்க மேலே என்ன ஆகும், பாசத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அதுதான் அன்புக்கு ஏங்குவதும் தன்னை அவர்களுள் ஒருவனாக ஏற்றுக்கொள்வதும் அடங்கும். தனது நடத்தையின் விளைவாக பிறரால் அன்பு காட்டப்படாததற்கு ஏற்றவன் அல்லன் என்று கருதப்படும். அது மாதிரி ஒருவருக்கு தான் அன்பு காட்டப்படுதல் வேண்டும். இத்தகைய தேவை நிறைவேறாத பொழுது தங்களது திறமைக்கு ஏற்ப கல்வி சாதனைகளை பெற இயலாது. அப்போ அன்புக்கு ஏங்கக்கூடிய குழந்தைகள் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு காட்டணும், அந்த அஃப்ளியேஷன் இருக்கணும். லவ் அண்ட் அதுதான் சொல்கிறாங்க அஃப்ளியேஷன் நீடுன்னு சொல்லுவாங்க. அஃப்ளியேஷன் நீடுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும். ஒருத்தவங்க நம்ம விரும்புகிறான்னு சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிறதோ ரிஜெக்ட் பண்ணுறதோ ரெண்டு செய்கிறோமா இல்லையா? இவன் அன்புக்கு உரியவன் அல்லன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவனோட அன்பு உண்மையானதாக இருக்குது, தூய்மையானதாக இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுவோம், அன்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம். அதனால சொல்கிறாங்க அஃப்ளியேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குது அப்படின்னா அக்செப்ட் இருக்குது, அக்செப்டு இருக்குது. ரைட், ஓகே. அடுத்தது தன்மதிப்பு தேவைகள். இது வந்து தன்னம்பிக்கை, சுதந்திர உணர்வு, பலம் பெற்று திகழ்தல், தேர்ச்சி, திறன், இந்த மாதிரியான திறன்களை குறிப்பிடும். பிறரால் பாராட்டப்படும் அளவுக்கு தன்மதிப்புற திகழ வேண்டும் என்று நம்ம நினைக்கிறது. செருப்பு தைக்கும் தொழிலாளி என் வேலையை பார்த்து காசு கொடு என்று கூறும்போது, சார் இது என்னங்க, இதை தைக்கிறதுக்கு வந்து என்னங்க இவ்வளவு காசு கேட்குறீங்க, இதை தைக்கிறதுக்கு வந்து இவ்வளவு காசு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டான். ஏங்க கொண்டாங்க, நான் தைக்கிறேன், பார்த்துங்க, வேலையை பார்த்துட்டு காசு கொடுங்க. இல்லை இதுக்கு 50 ரூபா கேட்குறீங்களே, இதுக்கு அவ்வளோ வேலை இருக்குது சார், நான் தச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு. இல்லை அவள் தச்சு இங்கெல்லாம் இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் இல்லை, சுற்றிலாம் தச்சு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பான். கொடுத்துட்டு இந்தாங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்க. ஆனால் கொடுத்துருவாருன்னு அவன் நம்பிக்கை இருக்கவனுக்கு, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்க, இந்தாங்க இருந்தா இருக்குது, நான் தச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போடுவான். அப்போ அவனோட தன்னம்பிக்கை காட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவனுடைய தன்னம்பிக்கை, அந்த தன்மதிப்பு நிறைவு செய்வதை நாம் காண முடியும். தன்மதிப்பு தேவையை நிறைவேற முடியாத காரணத்தால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இது முக்கியம். தாழ்வு மனப்பான்மைங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை பற்றிய அவநம்பிக்கை வந்து வரும், நம்மளால் முடியாது அப்படிங்கிற அவநம்பிக்கை வரும். பிறரோடு கூடி செயல்பட முடியாத தன்மையும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அடுத்தது 5 அடைவு தேவைகள், அச்சீவ்மெண்ட் நீட்ஸ் அப்படிங்கிறது வந்து புரிந்து கொள்ளுதல் போன்றவை இதில் அடங்கும். அறிவு, புரிந்து கொள்ளுதல், செய்திகளின் மூலத்தோடு தொடர்பு கொள்ளுதல், எவற்றை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிந்திருத்தல், பொருட்கள், நிகழ்வுகள், குறியீடுகள் பற்றி அறிந்திருத்தல். பொருட்கள் அப்படிங்கிறது வந்து என்னது, பொருட்கள் அப்படிங்கிறது வந்து திங்ஸு. பொருட்கள்ங்கிறது வந்து திங்ஸு. அப்போ பொருட்கள், அதே மாதிரி நிகழ்வுகள், நிகழ்வுகள்ங்கிறது ஈவெண்ட்டு, அது மாதிரி குறியீடுகள், சிம்பல். இப்போ இது எல்லாத்தையும் வந்து அறிந்திருக்குது. இப்போ நீங்கள் நல்லா நாலேஜாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குறியீடுகள் வந்து நல்லா அழகாக பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், இது வந்து என்ன, ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஆல்ஃபா, பீட்டா, காமா, லாம்டா. இதுக்கு பேர் லாம்டா. சரி, இதுக்கு பேர் பை. இதுக்கு வந்து பை. இதுக்கு பேர் நியூ. இதுக்கு பேர் நியூ. இதுக்கு பேர் மியூ. இதுக்கு பேர் மியூ. ரைட்டா? மியூ. இதுக்கு பேர் நல்லா இப்போ தான் கேட்கணும். இங்கே பாருங்கள், இது என்னது, இது என்ன, சர்க்கிள் வந்து ஓ, சர்க்கிள் வந்து ஓ. சரி, அது என்னது, ஓவல் ஷேப். ஓவல் ஷேப்பில் போட்டாக்கா 0. இப்போ இதில் எது 0, எது 1, எது ஓ? இது ரெண்டில் எது 0, எது ஓ?
இது வந்து ஓ, இது வந்து ஓ, இது வந்து என்னது 0. இது ஏன் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும்னா ஓடிபிலாம் வரும். ஓடிபிலாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாற்றி ஓவுக்கு பதில் 0, 0க்கு பதில் ஓவையும் போட்டுருவீங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓவல் ஷேப்பில் இருந்தாக்கா அது வந்து 0. ரவுண்ட் சர்க்கிள் லைக்காக இருக்கிறது வந்து என்னது ஓ, ரைட்டா? இப்போ இது வந்து என்னது டிகிரி, 0 டிகிரி, இது வந்து 0 டிகிரி. ஸோ இது மாதிரி குறியீடுகளை பயன்படுது, குறியீடுகளை பற்றி அறிந்திருக்கிறது. அதெல்லாம் வந்து எதுனா அடைவு தேவைகளை குறிக்கணுங்கிறாரு. அதே மாதிரி தொடர்புகளை அறிதல்னாக்கா ஒரு பொருள் இருந்தாக்கா வாட் ஆர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் அண்ட் தட், அதுக்கும் இதுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அல்லது சிமிலாரிட்டிஸ் வந்து என்ன, அல்லது அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் வந்து என்ன. அது மாதிரி செயல்முறைகளை பற்றி ஆராய்தல், பல வகை அறிவுசார் செயல்களை ஒன்றோடு ஒன்று வந்து என்ன பண்ணுன்னா இணைக்கிறது. மழை வருவது எதனால், மேகம் வருவது எதனால், எங்கே வந்து மழை பெய்யுது, எங்கே போய் விழுவுது, ஆவியாதல் எங்கே நடக்குது, சரியா, வேப்பர் எப்படி கிரியேட் ஆகுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அறிவு சார்ந்த தொடர்பு. ஒரே செயல்கள் இல்லாமல் என்ன பண்ணுறது, எங்கே அதிகமாக வந்து ஆவியாதல் வந்து அதிகமாக நிகழ்கிறது வந்து எங்கே நிகழுது, கடலில் நிகழுது. கடலில் நிகழ்ந்து என்னவாகுது, மேகமாக மாறுது. மேகம் எங்கே போய் பொழியுது, மலைப்பகுதியில் மழையாக பொழியுது. மலைப்பகுதியில் பெய்யக்கூடிய மழை வந்து எங்கே வருது, மலையில் உழுது மலையிலேருந்து நிலத்துக்கு வருது. நிலத்துலேருந்து மறுபடியும் எங்கே போகுது, கடலுக்கு போயிடுது. இது வந்து என்னது, ஒரு சுழற்சி. அப்போ இந்த மாதிரி செய்திகளை ஒன்றாக இணைக்கிறது. அப்போது அடைவு தேவை என்பது அறிவுசார் தேவை. இது வந்து அறிவுசார் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அழகுணர்வு தேவை. இது வந்து என்ன அப்படின்னா முறைமை அப்படின்னா மெத்தடாலஜி, முறைமை மெத்தடாலஜி. ரெண்டாவது தூய்மை, கிளீன்னஸ், அழகு, ஈஸ்தட்டிக், பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட், மார்ஃபலஸ், ஃபென்டாஸ்டிக். இலக்கிய சுவை அப்படிங்கிறது லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய அந்த லிட்ரேச்சர் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு இருக்குனாக்கா அந்த பாட்டினுடைய இதை வந்து பார்க்குறது, அந்த பாட்டில் என்னவா இருக்குது, இலக்கியம் வந்து எப்படி இருக்குது, எதுகை, மோனை, அது மாதிரி ஒரு சொல்லுக்கு ஒரே மாதிரியாக வரக்கூடிய ஸ்லாங்கு, ரைமிங் வேர்ட்ஸு. அப்போ அதெல்லாம் வந்து இலக்கிய சுவைன்னு பெறும். அது மாதிரி கீழ்நிலை அடிப்படை தேவைகள் நிறைவு பெறாவிட்டால் அழகுணரை பற்றி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்களாம். அதனால தான் சொல்கிறாங்க குப்பத்து மக்கள், அது வந்து ஸ்லம்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து கொள்ளாததற்கு இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எது நடக்கலை, அடிப்படை தேவைகள்லாம் வந்து கீழ்நிலை தேவைகள்லாம் என்ன ஆகலை, நிவர்த்தி அடையலை அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட்டா? அடுத்த லாஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, சரி, அது வந்து செல்ஃப் எஸ்டீம்டு, ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு பண்பாட்டிலோ பண வசதியிலோ சமூக மதிப்பிலோ பிற்படுத்தப்பட்ட குடும்பங்களிலிருந்து பள்ளிக்கு வரும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றத்தை மதிப்பிடுவதில் அவர்களது அடிப்படை தேவைகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை ஆசிரியர் கருத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் படிக்கலன்னு போட்டு கொல்லக்கூடாது. அவனுக்கு என்னவா இருக்கலாம், அடிப்படை தேவைகள் நிறைவடையாமல் இருக்கலாம், சாப்பிடாமல் வருவான். சில குழந்தைகள் வந்து என்ன பண்ணும், ட்ரெஸ்ஸு 2 பிள்ளையும் ஒன்றா தான் இருக்கும், நீ அவன் அண்ணன் தம்பியாக இருப்பான், இது முதல் தாரத்துக்கு பிள்ளையாக இருக்கும், இது 2வது தாரத்துக்கு பிள்ளையாக இருக்கும். இது சித்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான். அவனை சட்டையெல்லாம் அழுக்கு சட்டையாக போட்டு வருவான். இவன் நல்ல சட்டையாக கிளீனாக போட்டு வருவான், நல்லா பவுடர் அடிச்சிருப்பான், எண்ணெய் தைச்சிருப்பான், நல்லா சூப்பராக அயர்ன் பண்ண சட்டை இருப்பான். இவன் சட்டை அழுக்கு சட்டையாக போட்டு வருவான். அப்போ அவங்கள பராமரிக்காமல் கூட அந்த குழந்தைய வந்து வச்சுருக்கலாம். ஸோ அவன் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா ஆசிரியர் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் வந்து இதனுடைய எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன். அதே மாதிரி அடிப்படை தேவைகள் பெருமளவு நிறைவு பெறும் வகையில் என்ன பண்ணணும்னா வகுப்பறை சூழலை வந்து என்ன பண்ணணும், வகுப்பறை ஆக்டிவிட்டீஸை வந்து மாற்றி வைக்கணும். அப்போ போதிய வெளிச்சம், நல்ல காற்றோட்டமுள்ள வகுப்பறை, கரும்பலகை, இருக்கைகள் போதுமான அளவு இருத்தல் வேண்டும். தேவையானவர்களுக்கு சத்துணவு, சீருடை அளித்தல், காலனி, இப்போ எல்லாமே கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் கொடுக்காத பொருள் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுக்குறாங்க, கண்ணாடி கொடுக்குறாங்க. தெரியுமா, கண்ணாடி. குழந்தைகள் வந்து கண் பார்வை குறைவுடைய குழந்தைகளை வந்து இந்த RBMSன்னு ஒன்று வருவாங்க. அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு எந்தெந்த குழந்தைக்கு பார்வை குறைவாக இருக்குதோ அதை எழுதிட்டு போயிட்டு
அந்த குழந்தைக்கு எந்த பார்வை எந்த லென்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த கண்ணாடி வந்து இலவசமாக அரசாங்கம் கொடுக்குது. குழந்தைகளுக்கு என்ன உடம்புல வந்து என்ன பிரச்சனை, என்ன வியாதியோட இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மெடிக்கல் டீம் வந்து மாதம் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒவ்வொரு ஸ்கூலையும் மருத்துவ ஆய்வு வர்றாங்களா இல்லையா? மருத்துவ ஆய்வுக்கு வர்றாங்க. இப்போ அதில் ஒரு இது நடந்து போயிடுச்சு. அதில் தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆர்பிபிஎம்எஸ்ல தான் வந்து என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா நிறைய குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் வந்து மாசமாக இருக்குது அப்படிங்கிறத, கர்ப்பமாக இருக்குங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. தமிழகம் முழுவதும் நிறைய குழந்தைகள் வந்து அபியூஸ் ஆகி இது மாதிரி இதுவாக இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்க. எங்கள் திருவாரூர் மாவட்டத்திலே 73 குழந்தைகளும் என்னமோ இதுவாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லையும் அது வந்து இந்த ஆர்பிபிஎம்எஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வியாதி இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது, மாணவர்களிடத்தில் வந்து குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அன்பு காட்ட வேண்டும். அன்பு காட்டி அவர்களுடைய உணர்ச்சிகளை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம வந்து ஒரு ஜட பொருள் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, குழந்தைகளை பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு இம்ப்ளிகேஷன், எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன். அதே மாதிரி வெற்றியினை தரத்தக்க வகுப்பறை செயல்பாடுகளையும் ஒப்படைப்புகளையும் தரணும். தோற்று போகிற மாதிரியான கணக்குகளை வந்து ரொம்ப டஃப்பான கணக்காக வருது, ஒருத்தர் போட முடியாமல் போனால் தன்னம்பிக்கை இழந்துருவான். அப்போ சிம்பிளான கணக்குகள்லாம் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கடுத்து போக டிஃபிகல்ட் லெவலை வந்து அதிகப்படுத்தலாம். அடுத்தது, பாடத்திட்ட ஏற்பாடு சமூக தேவைகளுக்கு உகந்ததாக எதிர்காலத்தை பற்றிய அச்சமின்றி வாழ எடுத்து இருக்கணும். இப்போது இந்த சொசைட்டியில் போய் அவன் சர்வைவல் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து என்ன பண்ணணும்னா பயனுக்கு கொடுக்கணும். அது இல்லாமல் சொசைட்டியை வந்து அவனால் எதிர்கொள்ள முடியாமல் திணறுவான். அது மாதிரி இருக்கக்கூடாது. அது என்ன எந்த ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பையனை வந்து என்ன பண்ணுவானுவான், டேலண்டாக இருக்காங்க பசங்க, ரொம்ப டேலண்டாக இருக்கானுவான். அவன் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறான் அடிப்படையிலேருந்து. அதே மாதிரி கலைத்திட்டத்தை அவ்வப்போது மாணவர்களுக்கு மற்றும் சமுதாயத்தின் தேவைகளுக்கு சார்ந்து வந்து என்ன பண்ணணும்னாக்கா மாற்றிக்கிட்டே இருக்கணும். கலைத்திட்டம் வந்து மாணவர்களுக்கு உகந்ததாக இருக்கணும், சொசைட்டிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மாணவர்களுடைய உடனடி அறிவு அவர்களுக்கு அவ்வப்போது ஆசிரியர் அளிக்கப்பட்டால் மேல்மட்ட ஊக்கிகள் வந்து நல்லா செயல்பட தொடங்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்வி இலக்குகளை வந்து வளர்ச்சி தேவைகளுடன் இந்த நாளும் கீழே இந்த வளர்ச்சி தேவைகளோட இணைந்தது எது, தன்மதிப்பு தேவை, அடைவுக்கம், அழகுணர்வு, தன்னிறைவு, இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பல்வகை எந்திரங்களை இயக்க பல வகை எரிசக்தி பொருட்கள் தேவைப்படுவது போன்று பல்வேறு வழிகளிலும் கற்பித்தலும் பல பாடங்களை கற்பித்தலும் பல வகை ஊக்கிகளை பயன்படுத்துறதுனால மாணவர்களுக்கு வந்து நிறைய அது வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது வரைக்கும் இந்த தேவை படிநிலை கோட்பாடு, ஆப்ரஹாம் மாஸ்லோவுடைய கோட்பாடு. கொஞ்சம் பிரேக் எடுத்துங்க, மறுபடியும் நம்ம எது அந்த எதிர்பார்ப்பு தன்மதிப்பு தேவைகள், தி எக்ஸ்பெக்டன்சி தியரி ஆஃப் மோட்டிவேஷன்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரைட். இது வந்து எதிர்பார்ப்பு மதிப்பு கொள்கை, எக்ஸ்பெக்டன்சி வேல்யூ அண்ட் எக்ஸ்பெக்டன்சி தியரி ஆஃப் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. இப்போது எதிர்பார்ப்பும் மதிப்பும் இது ரெண்டும் சேர்ந்துருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தர் போய் பார்க்கணும். இப்போ அவரை கட்டாயம் போய் பார்த்தே ஆகணுமா அப்படின்னா கட்டாயம் பார்த்து ஆகணுங்கிற ஒரு தேவை இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாக்கா நம்ம இப்போ பார்ப்போம். ஒருவேளை தேவை இல்லைனாக்கா நம்ம போக மாட்டோம். அப்போது அதோட மதிப்பு, நான் அவரை பார்த்தே ஆகணுங்கிற மதிப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்கா பார்ப்போம், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஒருவேளை இது தேவை இல்லை அப்படின்னு கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், போய் அவரை பார்க்குறத விரும்ப மாட்டோம். அப்போ அது எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குதோ அதை பொறுத்தளவுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தர் பார்க்க நம்ம போகிறோம், போகும்போது அவர் வீட்டில் மாடியில் இருக்கிறாரு, வீட்டுக்குள்ளே மாடியில் இருக்கார். ஆனால் வெளியில் வந்து 2 நாய் கட்டி கிடக்கு. இப்போ நான் போகிறேன், இப்போது அவரை போய் சந்திக்க போனாக்கா 2 நாய் இருக்குது, கண்டிப்பாக 2 நாய்கிட்டே நான் என்ன பண்ணணும், கடிப்பட்டுட்டு தான் நாங்கள் போகணும். இப்போ அவரை சந்திப்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் நாய்கிட்ட நான் கடிப்படலாம். ஒருவேளை அவர்கிட்ட சந்திக்கிறதுல வந்து தேவையில்லைன்னு நினச்சாக்கா நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, நாய்கிட்ட கடிப்பட வேண்டியதில்லை, தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துடலாம். புரியுதா இல்லையா? ஏங்க அந்த வீடு, அந்த வீட்டில் நயன்தாரா இருக்கிறாங்க, நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் போகும்போது நயன்தாராவை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நாய்கிட்ட கடிப்பட்டாலும் பரவாயில்ல, நயன்தாரா பார்த்து வந்துடலாம், நான் போயிடலாம்.
ஒருவேளை நயன்தாரா, ஐயோ ஏன் நயன்தாரா அப்போ நான் நினச்சேன்னா நாய்கிட்ட கடிப்படாமல் நான் போயிடலாம். அப்போது அது எவ்வளோ முக்கியத்துவம் வேல்யூ வாய்ந்ததாக இருக்குதோ அதை பொறுத்தளவு என்னன்னா அந்த மோட்டிவேஷன் வந்து இதாகும், லீட் பண்ணும், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் அட்கின்சன் சொல்கிறது. இது வந்து ஒரு இலக்கின் மதிப்பு என்பது அந்த இலக்கை அடைவது எந்த அளவு மகிழ்ச்சி தரக்கூடியது என்பதை பொறுத்தது. நயன்தாரா மகிழ்ச்சி, புரியுதா இல்லையா? விஜயை பார்க்க போகிறீங்க மகிழ்ச்சி. அப்போ அந்த மகிழ்ச்சி வந்து எந்த அளவு மகிழ்ச்சி தரக்கூடியது என்பதை பொறுத்தது. ஊக்குவித்தலுக்கும் மனவெழுச்சிக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருக்குது. நடத்தைக்கும் ஊக்குவித்தலுக்கும் தொடர்பு உண்டு என்பதை விளக்குவதே எதிர்பார்ப்பு மதிப்பு கொள்கை. எதிர்பார்ப்பு மதிப்பு கொள்கை. இப்போது நான் சொன்னது தான், வீட்டின் வாசலில் வந்து நாய் கிடக்குது, அரசியலில் ஆழம் சந்திப்பதால் மதிப்பு அதிகம். நடு ஊக்கத்து நிலையை பற்றி குறிப்பிட்டோர் CMS அப்படி இருக்குது. நமது உடலின் எல்லா செயல்களுக்கும் நடத்தைகளுக்கும் அடிப்படையாக இருக்குது. இப்போ இது என்ன அப்படின்னா ஒரு மதிப்பு இருக்குதுயா, ஒரு மதிப்பு இருக்குது. இது வந்து மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு இருக்கா? இப்போது ஊக்குவித்தல் வந்து என்ன பண்ணும், ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், இல்லைன்னா வந்து என்ன பண்ணும் நெகட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இதுக்கு இடையில வந்து ஒன்று இருக்குது, ப்ளஸ்ஸும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாமல் இதுவும் இல்லாமல், ப்ளஸ்ஸும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா சென்ட்ரல் மோட்டிவ் ஸ்டேட். சென்ட்ரல்னால் என்னையா, நடுவில் மத்தியில் சென்ட்ரல் மோட்டிவ் ஸ்டேட். இதுதான் வந்து என்ன சொல்கிறோம்னாக்கா நடு ஊக்க நிலை அப்படின்னு சொல்கிறோம். நடு ஊக்க நிலை இது வந்து எங்கே இருக்குது, பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லை, நடுவில் இருக்குது. இந்த நடுவுலேருந்து நீ எந்த அளவுக்கு விலகி போய் போனீங்கன்னா, இந்த பக்கம் பண்ணால் பாசிட்டிவில் வந்து தூக்கிட்டு போவோம், இந்த பக்கம் நெகட்டிவில் வந்துட்டீங்கன்னாக்கா என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணி பிடிச்சி அமுக்கி விட்ரும். இப்போ இது வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் யார் சொல்கிறாருனாக்கா நடுவூக்க நிலையை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னா அட்கின்சன். நடுவூக்க நிலையை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னா அட்கின்சன். ஓகேவா, ரைட். அடுத்தது ஃப்ராய்டோட இயல்பூக்க கோட்பாடு. இந்த ஃப்ராய்டு தியரி ஆஃப் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது, இது மனிதனின் செயல்களுக்கு அடிப்படையாக அமைவது இயல்பூக்கமாகும். ஒரு உயிரியை செயல்பட தூண்டுவது இயல்பூக்கமாகும். இப்போ இது வந்து 2 வகைப்படும், கவனிங்க. இது வந்து 2 வகைப்படுது. அது வந்து என்னென்னா உயிர்வாழ் இயல்பூக்கம். இது வந்து ஈராஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னன்னு சொல்கிறாரு, ஈராஸ். இந்த ஈராஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, உயிர் வாழ்கிறதுக்கு ஏன் இன்ஸ்டிங்க்ட் ஃபார் லைஃப்னு சொல்கிறாங்க. ஈராஸ் இது வந்து பசி, தூக்கம், பாலுணர்வு தேவைகள் இது வந்து அடிப்படையாக கொண்டது. பசி, தூக்கம், பாலுணர்வு தேவைகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, அடிப்படை தேவையாக இருக்குது, கட்டாயம் தேவை. அது வந்து என்னத்துக்கு தேவை, வாழ்கிறதுக்கு தேவை. அப்போ இதுக்கு பேர் என்னது, வாழ்வதற்கு தேவையான ஊக்கங்கள். ரைட்டா? வாழ்வதற்கு தேவையான இயல்பூக்கம் பசி, தூக்கம், பாலுணர்வு. ரைட்டா? இதுக்கு பேர் என்னன்னு சொன்ன பேர் வந்து என்னது, ஈராஸ். இதுக்கு பேர் என்னது, ஈராஸ். அழிவுக்கான இயல்பூக்கங்கள் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா நம்மளே அழிச்சிடுறது. அது வந்து அதுக்கு பேர் வந்து தனாண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தனாண்டோஸ். இது வந்து இன்ஸ்டிங்க்ட் ஃபார் டெத்து. 2 தான்யா. ஒன்று வந்து இன்ஸ்டிங்க்ட் ஃபார் லைஃபு, இன்னொன்று வந்து என்னது, இன்ஸ்டிங்க்ட் ஃபார் டெத்து. இந்த இன்ஸ்டிங்க்ட் ஃபார் டெத்தை வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா தனாண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தனாண்டோஸ். லைஃபுக்குள்ளது வந்து என்ன சொல்கிறோம், ஈராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈராஸ், தனாண்டோஸ் இது 2 இருக்குது. இந்த ஈராஸும் தனாண்டோஸும் எங்கே இருக்குது, நமக்கு வந்து இருக்கக்கூடிய லைஃப் சம்மந்தப்பட்டதில் இருக்குது. இப்போ இது வந்து அழிவுக்கானது வந்து என்னது, கோபம். கோபம் வந்து என்னது, அழிவு. கோபம் அதிகமாக கோபப்பட்டாக்கா வளர்ச்சியா அழிவா? அழிவு. அதிகமாக கோபப்பட்டாக்கா அழிவு. போர், கொலை, கொள்ளை இதை பற்றிய எண்ணங்கள்லாம் தர்றது யார் தர்றா அப்படின்னா தனாண்டோஸ் அப்படிங்கிறது தருது. அதே மாதிரி ஈராஸ் அப்படிங்கிறது வந்து வாழணும், தூங்கணும், சாப்பிடணும், ஓய்வெடுக்கணும், நல்லா பசிக்கும், இதெல்லாம் வந்து என்னது
பசி, தூக்கம், பாலுணர்வு இதெல்லாம் வந்து ஈராஸ். அப்போ நமக்கு தேவை ஈராஸ் தேவையா தனாண்டோஸ் தேவையா? எது தேவை? ஈராஸ். சொல்லுங்கள். ஈராஸ். நமக்கு எது தேவை? ஈராஸா தனாண்டோஸா? ஈராஸ். தனாண்டோஸ் ஏன் நமக்கு தேவையில்லை? அது எல்லாமே அழிவு. இப்போ இது வந்து இதை பற்றி இது வந்து இந்த இயல்பூக்கத்தை வந்து சொன்னவர் வந்து யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட், அதான் ஃப்ராய்டின் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகேவா? அடுத்தது ஹல்லினுடைய தேவை வலுக்குறைப்பு கோட்பாடு. இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அப்போ அந்த தேவை என்ன பண்ணும் அப்படின்னா லீட் பண்ணும். இப்போ நம்ம வந்து படிக்கணும். எதுக்கு படிக்கணும்? டெட்டுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது முதல்ல ஒரு லீட் பண்ணும். ஒரு சின்ன புள்ளியாக கவனிங்க, சின்னோண்டு புள்ளியாக இருக்குது. எது? டெட்டுக்கு படிக்கணும். அடுத்து டெட்டுக்கு படித்து பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு அது வந்து விரிவடையுது. இந்த விரிவடையும் போது என்ன பண்ணணும்னா அதனுடைய ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும். படிச்சிடணும், பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம உள்ளத்துக்குள்ளே அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்து அடுத்தது டெட்டுக்கு கொண்டு போய் கதையை சேர்த்துறோம். டெட்டு பாஸு, பேப்பர் 2ல் டெட்டு பாஸு. அடுத்தது மறுபடியும் அடுத்தது முடிஞ்சிச்சா? ரைட்டு. 90 மார்க் எடுத்துக்கிறோமா? 92 பரவாயில்ல, 105 மார்க் வந்திருக்கே, பரவாயில்லையே, இவ்வளோ மார்க் எடுத்துக்கிறோமே, ரைட், முடிஞ்சு போச்சு. அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணியாச்சு. இப்போது பாஸ் பண்ணுறது வரைக்கும் பலூன் மாதிரி ஊதி பெருசாக இருக்கும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். பாஸ் பண்ணி ஆகணும் பெருசாக போயிட்டே இருக்கும். பாஸ் பண்ண கையோட அந்த காற்றெல்லாம் பிடிங்கி விட்டாக்கா என்ன ஆகும்? பலூனில் புஷ்ஷுன்னு போயிடும். அது மாதிரி வலு குறைஞ்சி போயிடும். இங்கே வலு அதிகமாக இருக்கும். ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரீச் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணும்? புஷ்ஷுன்னு போயிடும். அப்புறம் மறுபடியும் என்ன வரும்? சின்னோண்டு புள்ளியாக. அடுத்தது நியமன தேர்வு. படிச்சிடணும் என்ன பண்ணும்? ப்ரெஷர் ஜாஸ்தியாகி பெருசாகிட்டே இருக்கும். நியமன தேர்வும் பாஸ் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து என்ன பண்ணும்? புஷ்ஷுன்னு போயிடும். அடுத்த போஸ்டிங் போடுவான். எங்கே போடுவான்? போஸ்டிங் போடுவான். அது எந்த ஊர் போடுவான்? கொண்டே போட்டுறான். அவங்களை சேலத்துக்காரங்களை கொண்டு போய் தஞ்சாவூரில் கொண்டே போட்டான். ஐயோ, தஞ்சாவூரில் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும். அதுவும் அப்படியே போகும். ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியாச்சு, சேலத்தில் கொண்டா விட்டாச்சு. சேலத்துக்கு கொண்டாச்சா? சரி, ரைட்டு. மேட்டூர்லையாவது கொடுக்க மாட்டானா? அடுத்து மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு பார்க்குறோம், கிடச்சிருச்சு, சேலத்துக்கே வந்துச்சு, மறுபடியும் புஷ். இப்போ இது வந்து என்னென்னா ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான தாக்கங்கள் என்ன பண்ணுதுன்னா குறிக்கோளாக இருக்குது. அதை வச்சு ட்ரைவ் பண்ணுது. அதை ரீச் அடைஞ்ச பிறகு வலு குறைஞ்சி போயிடுது. மறுபடியும் புதிய நோக்கங்கள், புதிய இலக்குகளை நோக்கி நகர்வுகள், அதை சார்ந்து என்னது ட்ரைவ் பண்ணுது. அதுக்கடுத்தது வலு அதிகமாகுது. வலு அதிகமாகி மறுபடியும் வலு குறையுது. ரீச் ஆனதுக்கு பிறகு வலு குறைஞ்சிட்டு மறுபடியும் புதிய இலக்குகள். இப்படியா போகிறத வந்து என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு சுழற்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யார்? ஹல். இந்த ஹல் சொல்லக்கூடிய அதாவது நடத்தையை அதாவது நடத்தை எழுதுவதற்கோ அல்லது மாற்றம் எழுவதற்கோ அல்லது மாற்றம் ஏற்படவோ உந்து சக்தி அடிப்படையாக இருக்குது. ஒரு உந்து சக்தி. இந்த உந்து சக்தியை வந்து என்ன சொல்கிறாருன்னா ட்ரைவ்னு சொல்கிறார். அது ஒரு எனர்ஜி. அதுதான் உங்களை தள்ளிட்டு போகுது. அப்படி இப்போது நமக்குள்ளடி ஏதோ ஒரு எண்ணம் இருந்தால் தான் ஆப்போசிட் செக்ஸை பார்க்க தோணும். இப்போ ஜென்னாக இருந்தால் தான் ஒரு ஆப்போசிட் செக்ஸை பார்க்க தோணும். ஒரு ஃபீமேல் கேரக்டரு அந்த எண்ணங்கள்லாம் இருந்தால் தான் என்ன பண்ணும்? ஒரு ஜென்ஸை வந்து பார்க்க தோணும். இப்போ இரண்டுக்கும் இடைப்பட்ட பண்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ண முடியாது? ஜென்ஸையோ இல்லை லேடியோ பார்க்க முடியாது. அப்போ ஒரு எண்ணங்கள் அதை லீட் பண்ணக்கூடியது தான் இருக்குது. இப்போ உலகத்தில் நமக்கு வந்து லீட் பண்ணுறது என்ன இருக்குது? எல்லாம் யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் ஆண்களே இல்லாத உலகத்தில் வந்து பெண்களை படைச்சிடறான். நல்லா இருக்குமா? அது யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்குமா? சரி, வேண்டாம்யா, இப்போ ஏன் பெண்களாக வைக்கிறேன்? வெறும் ஆண்கள் மட்டுமே இருக்கிறான்.
அது நல்லா இருக்குமா? பெண்களே வேண்டாம். நல்லா இருக்குமா? இல்லை, நான் அப்பையிலேருந்தே நான் வந்து லேடிஸ் காலேஜ்லேயே படிச்சுட்டு வந்துட்டேன் சார், எனக்கு பிடிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னும் பாய்ஸ் ஸ்கூல்லே கொண்டு சேர்த்து விட்றீங்க, இப்போ ஏன் நீங்கள் அந்த கோயட்டில் கொண்டு சேர்த்து விடுங்க, நாங்கள் படிப்பே ஓன் சேட்டை எனக்கு தெரியும், அதனால தான் இங்கே கொண்டா சேர்த்தது அப்படின்னு. அப்போது உலகத்தில் வந்து அதுதான் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுதுன்னா லீட் பண்ணுது. ஆண்கள் இல்லாத உலகம் வந்து பெண்களுக்கு வந்து என்னவாக இருக்கும்? பெரிய தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும். பெண்கள் இல்லாத உலகம் வந்து ஆண்களுக்கு வந்து பெரிய தண்டனை கொடுத்தது மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து லீட் பண்ணுது. இது ஆப்போசிட் செக்ஸு அவங்களுடைய பார்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு தன்மை தான் என்ன பண்ணுது? ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு தாண்டாமா அது என்ன பண்ணுது? நம்ம வந்து என்ன பண்ணுது? லீட் பண்ணி அப்படியே கொண்டுகிட்டே போயிட்டுருக்கு வாழ்க்கையில். அப்போது இது வந்து உந்து சக்தியின் மையமாக அமைவது எது அப்படின்னாக்கா இலக்கு. உந்து சக்தியின் விளைவாக என்ன பண்ணுதுன்னா உயிரி வந்து சக்தி பெறுகிறது. ஒரு உந்து சக்தி, அது வந்து ஒரு டிரைவ்னு சொல்கிறாங்க. அந்த உந்து சக்தியின் மையமாக இருக்கிறது வந்து இலக்கு. டெட்டு பாஸ் பண்ணணும். அப்போது உந்து சக்தி டிரைவ் பண்ணும். என்ன பண்ணும்? அதுக்கு என்னென்ன தேவை, எதை படிக்கணும், சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் மேக்ஸு, சயின்ஸு, என்னென்ன படிக்கணும், இதெல்லாம் படிச்சுக்கணும். எத்தனாவது வரையும் படிக்கணும்? பேப்பர் 1 இருந்தாக்கா 6லேருந்து எத்தனை வரையும் இருக்கணும்? 10 வரையும். பழைய வந்து நீ சொல்லியிருப்ப 6லேருந்து 8 வரைக்கும்னு கிடையவே கிடையாது. இப்போ உனக்கு டிஆர்பி என்ன பண்ணிட்டு விளக்கம் கொடுத்துருச்சு 6லேருந்து 10 வரைக்கும். சரி, அப்போது இவங்கன்னா எவ்வளோ படிக்கணும்? பேப்பர் 2க்காரவங்க 6லேருந்து எது வரையும்? 12 வரையும். அந்த சார்ந்து தொடர்புடைய பாடங்களை லிங்க்டு லெசனை வந்து என்ன பண்ணணும்னா அது ஃபுல்லாக நீங்கள் படிச்சு லிங்க்டு ஏரியாவை படிச்சிடணும் அப்படின்னு என்சிஆர்டி சிலபஸ் படி லிங்க்கு ஏரியா இதுலேருந்து எது வரையும் இருக்கோ அதை வந்து படிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது நம்ம அதெல்லாம் சேர்த்து படிக்கிறோமா? அதுதான் சொல்கிறாங்க. நீடு தேவை, லேக் ஆஃப் ஹீமோஸ்டாசிஸ், நீடு, ட்ரைவு, மோட்டிவேஷன் டு ஆக்டு போய் சேர்ந்து போயிடும். அதுக்கடுத்து புதிய இது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தொடர்ச்சியாக இருக்குது. இதுதான் ட்ரைவ் அண்டு ரிடக்ஷன் தியரி. இதுதான் ட்ரைவ் அண்டு ரிடக்ஷன் தியரி. அப்போது தேவை, அதை சார்ந்து ட்ரைவ் பண்ணோம், மறுபடியும் ட்ரைவ் பண்ணுறது மோட்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும். ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆனதை விட வலு குறைஞ்சிடும். ரீச் ஆனது பிறகு வலு குறைஞ்சிடும். இது வந்து இந்த ட்ரைவ் வந்து நீடு ரிடக்ஷன், வலியிலிருந்து விடுபடுதல், தேவை குறைப்பு. தேவை அதிகரிக்கும் போது என்னாகும்? அதிகமாகும், ப்ரெஷர் ஆகும். முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வகை வலுவூட்டிகளே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கொண்டு போய் சேர்க்கும். என்ன சேர்க்கும்? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா இப்போ இதுக்கு தேவை, இதுக்கு இப்போது இதை போய் இந்த இப்போ தேவை இருக்குன்னு வச்சுங்க, ட்ரைவ் பண்ணிட்டு இருக்குது, அதில் போய் சேரணும், டெட்டு பாஸ் பண்ணணும். அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், படிச்சிட்டோம், பரவாயில்ல, இப்போ வந்து நம்ம போனதில் வந்து 60 மார்க் எடுத்தோம், இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணிங்க 80, அடுத்த டெஸ்ட்டில் 90, பரவாயில்ல 92, 94, கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னது? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். வலுவூற்றுகளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வலுவூட்டிகள் வந்து தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரீஇன்ஃபோர்ஸர்னு சொல்லுவாங்க. விரைப்பு நிலையை குறைக்கும் காரணிகள் யாவும் கற்கப்படுகின்றன. டென்ஷனாக இருக்குது, இது எதெல்லாம் படித்தாக்கா நமக்கு டென்ஷன் குறையும் அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம்லாம் இல்லையா? அப்போ அதெல்லாம் கற்கப்படுகின்றன. விரைப்பு நிலை குறைப்புக்கு உதவாதவைகள் யாரும் என்ன பண்ணணும்னா புறக்கணிக்கப்படுகின்றன. எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றன. அதே மாதிரி உந்துதல் வலுக்குறைப்பு கோட்பாட்டின் கல்வி தாக்கம், இது வந்து முழுமையாக ஏற்கப்படவில்லை. உந்துதல் குறைக்கப்படாத நிலையிலும் கற்றல் வந்து நடைபெறுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரிஜினலாக இருக்குது. இதுதான் உந்துதல் குறைக்கப்படும் பொழுது, டிரைவு குறைக்கப்படும் பொழுது என்ன பண்ணுது? அப்பையும் கற்றல் நடக்குது அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதனால் இது வந்து முழுமையாக ஏற்கப்படவில்லை இதை பொறுத்தளவு. இதை சொன்னவர் வந்து யார்? ஹல்னுடைய டிரைவ் அண்ட் ரிடக்ஷன் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான தியரி, இது ஹல்லோட தியரி. அப்போ அடுத்தது அவாவு நிலை. எங்கள் பேர் அவாவு நிலை. இந்த அவாவு நிலைங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒருவனுக்கு ஒன்றினை அடைவதில் இருக்கும் மிகுந்த விருப்பத்தை குறிப்பதே அவாவு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவாவு நிலை அப்படின்னாக்கா
லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். இங்கிலீஷ் அதுக்கு பேர் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். உங்கள் பேர் சொல்லுங்கள். அஞ்சலி. இங்கே பாருங்கள், இப்போ உங்களால் சாதாரணமாக இப்போ இது வந்து 2 மீட்டர், இது வந்து 2 மீட்டர் நீளம். இப்போ இதுலேருந்து இந்த அதுதானே வச்சுங்களேன், சாதாரணமாக உங்களால் என்ன பண்ண முடியும், 2 மீட்ரு தாண்ட முடியும். முடியாதுன்னு தாண்டி முடியும்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு மீட்ரு தாண்டுனா தேவலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா, இது வந்து உங்களால் சாதாரண பண்ண முடியும். இந்த 1 மீட்ரு அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னாக்கா அவா. என்னோட அவா இவ்வளவு இருந்தால் பரவாயில்ல சொல்கிறோமா இல்லையா, அதுக்கு பேர் அவாவு நிலைன்னு பிறகு. அவா என்னுடைய அவா, தாங்கள் எங்களுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமும் அவாவும் ஆகும் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில். அவா அப்படின்னாக்கா என்னது, அவானா ஆவல், அவானா ஆவல். இந்த அவாவுங்கிறது வந்து என்ன சொல்கிறோம்னா ஆஸ்பிரேஷன். அவாவுங்கிறது வந்து என்னது, தமிழில் நல்ல சொல்லு. அவாவுங்கிறது வந்து ஆஸ்பிரேஷன். அந்த அவாவு நிலை அப்படின்னாக்கா லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். இதுதான் லெவல். உங்களால் தாண்ட முடியுது வந்து எத்தனைது, அஞ்சலியால் தாண்ட முடியுது வந்து 2 மீட்ரு. இன்னும் 1 மீட்டர் கூடுதலாக நீங்கள் தாண்டணும்னு நினைக்கிறது வந்து உங்களுடைய அவாவு நிலை. அப்போ 1 மீட்டர் தான் வந்து என்னது அவாவு நிலை. புரியுதா இல்லையா? இது உங்களால் சாதாரணமாகவே தாண்ட முடியும், அது கிடையாது, அது அவாவு கிடையாது. அதுக்கு மேலே எவ்வளோ நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது தான். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 பக்கம் படிக்க முடியும், அதுக்கு மேலே இன்னும் 2 பக்கம் கூடுதலாக படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னது உங்களுடைய அவாவு நிலையை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுமாதிரி ஒருவருடைய உள்ளத்தில் ஆட்கொண்டிருக்கும் உண்மையான குறிக்கோளையும் எதிர்பார்ப்புகளையும் குறிப்பதே அவாவு நிலை. ஒருவருடைய உண்மையான குறிக்கோளையும் அதே மாதிரி உண்மையான எதிர்பார்ப்புகளையும் குறிப்பது எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ்ஸு லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். தட் மீன்ஸ் விச் மீன்ஸ் எது, அவனுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய உண்மையான ரியல் கோலும் ப்ளஸ்ஸு எக்ஸ்பெக்டேஷனும் சேர்ந்தது தான். எக்ஸ்பெக்டேஷனும் சேர்ந்தது தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஒரு செயலை செய்ய முயலும் போது அச்செயலை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என விரும்புகிறோமோ அதான் அவாவு நிலை. இந்த வரையும் என்னால் முடியும், எனக்கு நார்மலாக நான் 82 மார்க் எடுத்துருவேன், பாஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு நான் எத்தனை மார்க் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன், 100ஆவது அடிக்கணும், நான் 110ஆவது போடணும். அப்போ அதுதான் வந்து என்னுடைய லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதான் அதனால சொல்லுவார், ஒரு மாணவர் வந்து சாதாரண 4 மீட்டர் தாண்டுறாரு, அப்போ தொடர் பயிற்சியின் விளைவாக ஒரு 4.25 மீட்டர் தாண்டுறாரு அப்படின்னாக்கா, இப்போ 4.25 இப்போது பயிற்சினால் 4.25 மீட்டர் தாண்டுறாரு. ஒருவேளை 4.5 மீட்டர் தாண்டுறாரு, மறுபடியும் இன்னும் 4.25 தாண்டிட்டேன், இன்னொரு 1/4 மீட்டர் கூட தாண்டி 4.5 அதாவது தாண்டணும். இப்போ அந்த 1/2 மீட்டரும் இந்த 1/4 மீட்டருங்கிறது வந்து என்னது ஆஸ்பிரேஷன், அவருடைய லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். ரைட். அடுத்தது அவாவு நிலையினுடைய பயன்கள். அவாவு நிலையினுடைய பயன்கள் இது என்ன அப்படின்னா, ஒருவன் விரும்பும் இலக்கினை உயர்த்த முடியும். இப்போ 4 மீட்ரு, 4.25, 4.5, 4.25, 5 மீட்ரு, இப்படியா சராசரி அப்படியே கிராஜுவலாக உயர்றதுக்கு என்னென்னு பேர் நம்ம சொல்கிறோம், அவாவு நிலை. அது வந்து அவாவு நிலை. இந்த 1/4 மீட்ரு அவாவு நிலை, இது 1/2 மீட்டர் அவாவு நிலை, 3/4 மீட்டர் அவாவு நிலை, 1 மீட்ரு அப்படிங்கிறது வந்து என்னது அவாவு நிலை. ரைட்டா? அவனால் நார்மலாகவே எத்தனை தாண்ட முடியும், 4 மீட்ரு தாண்ட முடியும். அதுக்கு மேலே வர்றது எல்லாமே ப்ளஸ் ஆகி வர்றது எல்லாமே வந்து என்னது அவனுடைய அவாவு நிலை, அதை வந்து குறிக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கை ஏற்படும். அதே மாதிரி தன் திறன்களை வந்து உயர்த்தி என்ன பண்ணுறான், நம்பிக்கைப்படுறான். அது மாதிரி தோல்விகளை தவிர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இதில் ஊக்குவித்தல், தன்னம்பிக்கை, இலக்கின் மீது கவர்ச்சி, ஈடுபாடு, விடாமுயற்சி இதெல்லாம் வந்து அதில் வந்து சேர்ந்து போய்டுது. சமூக பொருளாதார நிலை இதெல்லாம் வந்து உயருது. அதே மாதிரி வெற்றி மேலும் மேலும் வெற்றியடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், தூண்டிக்கிட்டே இருக்கும். 1/4 மீட்ரு, அடுத்தது இன்னும் கொஞ்சம் கூட, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட அப்படின்னு தொடர் தோல்விகள் ஒருவன் வந்து அவாவு நிலையை வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப கீழ் நிலைக்கு கொண்டு போயிடும். தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கேன், அவனுடைய அவாவு நிலை என்ன பண்ணும், டவுன் ஆகிடும். அப்போ அவாவு நிலை வந்து மேலே இருக்கணுமா கீழ்நிலையை நோக்கி இருக்கணுமா,
மேல்நிலை. அவாவ் நிலை எங்கே இருக்கணும்னா மேல்நிலையை நோக்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ 10 மார்க் எடுத்துட்டோம் 100 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்படியே ஜம்மமாக அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்கு மேலே என்ன எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசித்து நம்ம அதுக்கு மேலே போகணும். ரைட்டா? ரைட். அடுத்தது அடைவு ஊக்கம். இதுலேயும் நிறைய தடவை இதில் கொஸ்டின் வந்துருக்கு. இதுலேயும் நிறைய முறை கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ இந்த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷனில் இப்போ ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இப்போ லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷனில் இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்தது. நம்ம கீ போட்டிருக்கோம், அதில் பாருங்கள். கீ போட்டிருக்கோம், அந்த கீழே வந்து பாருங்கள். அடைவு ஊக்கத்தை வந்து ஆங்கிலத்தில் நீட் யுவர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட் யுவர் அச்சீவ்மெண்ட். ஒருவர் தான் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் மிக சிறப்பாக செயல்பட முற்படுதல் இவ்வூக்கியின் இயல்பாக அமைகிறது. இது வந்து என்ன அப்படின்னா, நாம் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறத வந்து இது வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அடைவு ஊக்கம். இது வந்து என்ன அப்படின்னா, இவன் ஒரு மனுஷன், இவன் வந்து ஒரு மனிதன், ஓகேவா? இவனுடைய இலக்கு வந்து இந்த இருக்கு. அவனுடைய இலக்கு வந்து பெரிய இலக்கு. இப்போ அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இலக்கை நோக்கி அவன் வந்து போகணும். இதிலேருந்து அவன் வந்து அந்த இலக்கை நோக்கி போகணும். ஆனால் அந்த இலக்கை நோக்கி போகிறதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குது அப்படின்னா, பெரிய தடைகள் இருக்குது. பெரிய சில தடைகள் இருக்குது, போக விடாமல் தடுக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் ப்ராப்ளம், அவன் பெற்ற அவமானங்கள், அவன் பெற்ற சவால்கள், அவன் பெற்ற தடைகள். இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அவனுக்கு வந்து ஒரு இதை வந்து ஏற்படுத்து, கஷ்டத்தை வந்து ஏற்படுத்து. நிறைய இடத்துல வந்து ஆர் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ், எஸ் ஐ ஹாவ் ஸ்பீக் இன் வெல் இங்கிலீஷ், ஸோ ஓகே. இப்போ நம்மள்ட்ட வந்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம போய் இங்கிலீஷில் வந்து நம்மளுடைய மனசில் இருக்கும் கருத்து தெரியும், ஆனால் அதை என்ன பண்ண தெரியல, இன்டர்பிரட் பண்ண தெரியல, கன்வே பண்ண முடியலை இங்கிலீஷில். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம போது அப்படியே தம்மியாக நின்றுட்டு அப்படியே இருக்கணும், கஷ்டமாக இருக்கும். யூஜி வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க. பிஜி வந்து என்ன மீடியம் தான் இருக்கும், எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். பிஜி எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். அப்போ அங்கே போகும்போது தான் திணறுவான் பையன். ஒன்றுமே தெரிஞ்சிருக்கா, சிபாஷின்னு அவங்க வந்து ப்ரொஃபஸர் வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்போது வந்து இவனுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான், ஆனால் அது வந்து என்னவா இருக்குது, வேறு அயல் மொழியில் இருக்குது, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சாரே கொஸ்டின் இருந்துச்சு கேட்பார், இது என்னன்னு கேட்பார். இப்போ அவனுக்கு ஏற்கனவே தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பான், மனசுக்குள்ளே இருக்கும், கிளியர் கட்டு நாலேஜாக இருக்கும், ஆனால் வந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவர் இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்டிருக்காரு, இப்போ தமிழில் எப்படி அவங்க சொல்லுவாங்க? அவர் தமிழில் கேட்டார்னா தமிழில் சொல்லலாம், இங்கிலீஷில் கேட்டாக்கா இங்கிலீஷில் சொல்ல முடியாது, எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டே இருப்பான். நீ எப்போ கேட்டாலும் சொல்ல மாட்டே, அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த கான்செப்ட் வந்து என்னது, அதுக்கு என்ன ஆன்சர்னு தெரியும், ஆனால் அதை வந்து ஹவு டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியலை. அது மனத்தடங்கள் இது. அப்போ எல்லாருமே ரொம்ப கேவலமாக பார்ப்பானோ, இன்னும் எப்போ கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான், மன்னார் மாதிரி நிற்கிறான் பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் சில கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லேடிஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் கேர்ள்ஸு பாய்ஸ் 2 பேர் இருப்பாங்க. கேர்ள்ஸ் சைடில் கேள்வி கேட்டாக்கா சொல்லி பிடிச்சோ, பாய்ஸ் சைட்லேயே சொல்லலைனாக்கா ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அப்போ இது வந்து என்ன உருவாக்குது அப்படின்னா, இந்த அவனுடைய ப்ராப்ளம், அவனுடைய சங்கடங்கள், அவனுடைய அவமானங்கள், அவனுடைய மனத்தடைகள், இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஊக்குவித்தலாக மாறி நேராக எங்கே போகணுமோ அங்கே போய் அச்சீவ் ஆகிடும். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் சொல்கிறதுக்கு காரணம்,
ஒருவன் பெற்ற அவமானங்கள், ஒருவன் பெற்ற பிரச்சனைகள், ஒருவன் பெற்ற மனத்தடைகள், இவைகள் எல்லாமே என்னவா மாறும் அப்படின்னாக்கா ஊக்குவித்தலாக மாறி என்ன பண்ணும், அவன் என்னதை சாதிக்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துருது. அப்போ அதனால இதுக்கு பேர் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் சொல்கிறாங்க. அச்சீவ்மெண்ட்டு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது வந்து ஒரு மனிதனுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை அதிகமாகும் பொழுது நிறைய பிரச்சனைகள், சவால்கள், தடைகள் இதெல்லாமே என்ன பண்ணோம்னா, நிறைய தடைகள்னால் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க. அந்த அப்ஸ்ட்ரக்கிள்னு கூட சொல்லுவாங்க. ஸ்ட்ரகிள், அப்ஸ்ட்ரக்கிள் எல்லாமே ஒன்று தான். அப்ஸ்ட்ரக்கிள்ஸ்னாக்கா தடை தான். நீங்கள் போக முடியாமல் வந்து அங்கே தடை தாண்டி ஓட்டம் கேள்விப்பட்டுருக்கிறீங்களா? தடை தாண்டி ஓட்டம் ஒரு இது மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஓடும்போது அந்த இடத்துல ஒரு பிரேக்கர் மாதிரி இருக்கும், ஒரு பெஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பெஞ்சை வந்து தாண்டிட்டு மறுபடியும் ஓடணும். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? ஒலிம்பிக்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் அந்த தடைகள் இருக்குது, தடை தாண்டி ஓட்டம். அது வேறு தடை தாண்டி ஓட்டம். இந்த தடையை வந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா, தடைகளை உடைத்தெறிந்து தடை ஒரு சீமான் சொல்லுவார், தடை அதை உடைத்தடி, தடை அதை உடை, தடை அதை உடை அப்படிம்பாரு சீமான். அதே மாதிரி தான் தடைகள் இருக்கிறது எல்லாத்தையும் நிரந்தரமாக உடைத்து விட்டு நாம் வந்து முன்னேறி அந்தந்த ஸ்டெப்புக்கு போகிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். அச்சீவ்மெண்ட்டு தான் நமக்கு முக்கியம். நம்ம வந்து என்ன பண்ணணும், அச்சீவ்மெண்ட்னா அடைவு. அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்னா அடைவு ப்ளஸ் ஊக்கம். அடைவு ஊக்கம், அடைவு ப்ளஸ்ஸு ஊக்கம். ரைட்டா? இந்த அடைவு ஊக்கத்தில் வந்து 2 இது வந்துருக்குது. இது வந்து என்னென்னா சாதனையை புரிவதற்கான ஆற்றல், சாதனையை புரிவதற்கான ஆற்றல். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா தோல்விகளை தவிர்த்தலுக்கான ஆற்றல். 2ங்க. ஒன்று ஃபஸ்ட்டு மார்க் போய் எடுத்துகிட்டு வந்துடணும், மார்க் எடுத்து ஜெயிச்சிடணும் இது. அல்லது 82 மார்க்காவது எடுத்து 82லேருந்து இப்போ கொண்டு வந்துட்டான் எங்கே 60 75 60 75 82. அப்போ 60 70 75 60 75 82 இந்த மார்க்கில் எந்தெந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மார்க் எடுத்துகிட்டு ஒன்று ஜெயிச்சிடுறது, நிறைய மார்க் எடுத்து அது ஜெயிச்சிடுறது. அப்படி இல்லைன்னா அதிகமான மார்க்காக எடுத்து என்ன பண்ணிடுறது, சாதனையை புரிஞ்சிடுறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன சொல்கிறோம்னா தோல்வியை தவிர்த்தலுக்கான ஆற்றல். அது வந்து என்ன அப்படின்னா 82க்கு கீழேயும் எடுக்கக்கூடாது, 60க்கு கீழேயும் எடுக்கக்கூடாது, 75க்கு கீழேயும் எடுக்கக்கூடாது. தோல்வியை தவிர்த்துட்டு சாதனை புரியுது. சார் தோல்வியை தவிர்க்கணும் அவ்வளோதானே சார், எக்ஸாமுக்கே போகாமல் இருந்தால்? குட் கொஸ்டின். எக்ஸாமுக்கே போகாமல் இருந்தால் அது நிறைய பேர் இருப்பான். நாளைக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம்னாலே பார்த்தா அட்டண்டன்ஸ் குறைஞ்சிருக்கும். இதுவும் ஒரு வகையான தோல்வியை தவிர்த்தலுக்கான ஆற்றல். தோல்வியை தவிர்த்தலுக்கான ஆற்றல் தான் இது. தோல்வியை தவிர்த்தலுக்கான ஆற்றல் கிடையாது இது. இது வந்து என்னது, அது பயந்தாங்கொழி கோலத்தனம். எக்ஸாமுக்கு பயந்துட்டு ஓடிவிடுறதா? நல்லா யோசிச்சு பாருங்க. எக்ஸாமா, நான் இந்த எக்ஸாமில் நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது வந்து என்ன பண்ணுவேன், எதிர்கொள்வேன் அப்படின்றத போகணும். தடையதை உடை, தடையதை உடை. இதை சொல்லுவாங்க எபிலிட்டி டு அச்சீவ் சக்ஸஸ், எபிலிட்டி டு அச்சீவ்மெண்ட் ஆஃப் சக்ஸஸ், எபிலிட்டி டு அச்சீவ்மெண்ட் ஆஃப் சக்ஸஸ். இன்னொன்று வந்து எபிலிட்டி டு அவாய்டு ஃபெயிலியர், எபிலிட்டி டு அவாய்ட் ஃபெயிலியர். இது 2ஐயும் சொல்கிறார். இதை வந்து சொல்கிறவர் வந்து யார் அப்படின்னா டேவிட் வாரா. அடைவு ஊக்கமானது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெற்றியடைய வேண்டும் என்ற ஆற்றலையும் தோல்வியை தவிர்க்க வேண்டும் என்ற ஆற்றலையும் குறிக்கின்றது. அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனுங்கிறது வந்து என்னத்தை குறிக்குதுன்னா அடைவு ஊக்கமானது 2 இதை கொடுக்குது. ஒன்று வந்து வெற்றியடைய வேண்டும் அப்படிங்கிற எனர்ஜியை கொடுக்குது, இன்னொன்று வந்து தோல்வியை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை வந்து தருது. இது 2ஐயும் தருது. அதே மாதிரி மேன்மையான செயலுக்கான முயற்சியாகும். இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதுக்கான ஒரு முயற்சி. எப்படி சொல்கிறாங்க, 1951 ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் டேவிட் மெக்லிலேண்ட் இது கேட்டிருக்கான். இது எப்போன்னா 1951 இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். இவரோட சேர்ந்துக்கிட்டு மோட்டிவேஷன் பற்றி நிறையா கோட்லாம் கொடுத்துருப்பார். யார்? அட்கின்சனும் சேர்ந்து இவரோட சேர்ந்து இணைஞ்ச அப்புறமா இதை பற்றி இது பண்ணாங்க, ரிசர்ச் பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இதை பற்றி இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனுங்கிறத பற்றி முதல்ல சொன்னவர் வந்து என்ன யார் அப்படின்னாக்கா யார்? டேவிட் மெக்லிலேண்ட் அப்படிங்கிறவர்.
இது மெக்லிலேண்ட் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தியரி அல்லது நீட் தியரி அல்லது இது நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். கவனிடாமா, நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், அது மாதிரி நீட் ஃபார் பவர், அது மாதிரி நீட் ஃபார் அஃபிலியேஷன், இது எல்லாம் சொல்கிறாங்க. நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், NACH, இதுவும் கூட சொல்லுவாங்க. NACH அதான் போட்டுருக்கோம். நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் இது குறிக்கிறது, ஷார்ட்டாக குறிக்கிறது. அல்லது NPOW பவர், அது மாதிரி NAFF இது வந்து நீட் ஃபார் அப்ளிகேஷன், நீட் ஃபார் பவர், நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். இந்த 3 இதுலேயும் குறிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. செப்டம்பர் 28, 1961 வந்து மெக்லிலேண்ட் வந்து தி அச்சீவிங் சொசைட்டி, இது ரொம்ப முக்கியம், ஒரு 2-3 TRPயில் கேட்டிருக்கான். அச்சீவ்மெண்ட் த அச்சீவிங் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டார். எப்போ? 1961. இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணது வந்து எப்போ? 51. இதை பற்றி புக்கு வெளியிட்டது வந்து எப்போ? 61. இந்த அச்சீவிங் சொசைட்டி புக்கு வந்து வெளியிட்ட ஆண்டு வந்து என்னென்னு கேட்டிருக்கான். அப்படி இல்லைன்னா எதை கேட்கலாம்? டேவிட் மெக்லிலேண்ட் அச்சீவிங் சொசைட்டிங்கிற புக்கை எழுதினவன் யாருன்னு கேட்கலாம். சரியா? அதனால் பார்த்துங்க. இதில் வந்து he introduced the concept of achievement motivation. இதில் தான் வந்து அந்த புத்தகத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாரு? அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனை பற்றி எழுதிக்கிறாரு. யார்? டேவிட் மெக்லிலேண்ட். மெக்லிலேண்டோட சேர்ந்து ரிசர்ச் பண்ணவர் வந்து யார்? மெக்லிலேண்டோட சேர்ந்து அட்கின்சன். யார்? அட்கின்சனும் மெக்லிலேண்டை செஞ்சாங்க. ஆனால் முதல்ல இதை பற்றி அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனை பற்றி சொன்னவர் வந்து யார் அப்படின்னாக்கா டேவிட் மெக்லிலேண்ட். இவர் எந்த யூனிவர்சிட்டி? ஹார்வர்டு பல்கலைக்கழகம். இந்த பாருங்க, இது 3 சேர்ந்தது தான் இந்த ஹியூமன் மோட்டிவேஷன் தியரி. அதாவது அச்சீவ்மெண்ட், ட்ரைவ் டு சக்சீட். இந்த பாருங்க, அஃபிலியேஷன், டிசையர் ஃபார் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இது வந்து என்னது? பவர், இந்த நீடு டு இன்ஃப்ளூயன்ஸ் த பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ். ரைட்டா? இது 3 தான். இது 3 ரைட்டு. மாணவர்களிடம் ஊக்கத்தினை வந்து உயர்த்தக்கூடிய வழிகள் வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து அன்றாடம் வாழ்க்கையோட தொடர்படுத்துது. எதோட? அன்றாட வாழ்வோட, ரியல் லைஃப், டே டு டே லைஃப். யூ ஹாவ் டு ரிலேட் டே டு டே லைஃபோடைய வந்து இது இணைச்சி சொல்கிறது, தொடர்பு சொல்கிறது. எல்லா செயல்களையும் ஆர்வத்தோடு செய்ய வைக்கிறது. மாணவர்களிடையே போட்டி மனப்பான்மையை சொன்னோம்னாக்கா அந்த ஊக்கம் வளரும். நான் ஷார்ட்டாக கொஞ்சம் வேகமாக போகிறேன். அதே மாதிரி ஆசிரியரும் என்ன பண்ணணும்? உற்சாகம் ஊட்டிகிட்டே இருக்கணும், மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இதில் மன தைரியத்தை வந்து பெற வைக்கிறது. அது மாதிரி சுய கற்றலுக்கு வந்து வழிபடுத்துறது. அது மாதிரி குழுக்களாக பிரித்து திறனுக்கு ஏற்ப போட்டியிட செய்கிறது. அது மாதிரி சிறந்த அடைவுக்கு வந்து பாராட்டும் பரிசும் வந்து வழங்குறது. அது மாதிரி தோல்வியை கண்டு அஞ்சாமல் வெற்றியடைய வேண்டும் என்ற மனப்பான்மையை, யூ ஹாவ் டு டெவலப் த ஆட்டிடியூட் ஃபார் சக்ஸஸ். கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இதுதான் சொல்லணும். நீ ஜெயிச்சு என்ன பண்ண போகிறனாக்கா போயிடுவான் புகையர்னு. அப்போ அவனை வந்து என்ன பண்ணணும்? படிச்சிடலாம்னு என்ன பண்ணணும்? மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மாதிரி மாணவர்களிடம் உயர் சாதனை எண்ணத்தை உணர செய்யணும். அது மாதிரி குறிக்கோள்களை அடையும் கற்றல் கற்பித்தலை வந்து வலுப்படுத்தணும். அது மாதிரி போதுமான வெளிச்சம், காற்றோட்டம், தேவையான வசதிகளை வந்து ஏற்படுத்தி தரணும். கற்றலுக்கான சூழலை வந்து வகுப்பறையில் தர சொல்லணும். நல்லா பக்காவான கற்றலுக்கான வகுப்பறை வந்து சொல்லணும். இப்போ நான் படித்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து குளிர் சாதனம் ஊட்டப்பட்ட அறை. கிளாஸ் ரூம் வந்து என்னது? ஏசி. இது மாதிரி போர்டு, அது மாதிரி வீடியோ எடுக்கக்கூடிய போர்டு எல்லாமே இருக்கும். அதில் வந்து எல்லாமே இருக்குது. டெக்னாலஜிக்கலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது மாதிரி கதவை ஏசி போட்டு கதவை சாத்தியாச்சுனாக்கா என்ன தெரியாது? உலகமே தெரியாது. எந்த சவுண்டு வெளியில் வெளில இருந்து வரக்கூடிய சவுண்டு எதுவுமே இருக்காது. அது ஏசி சவுண்டு அப்படியே ஜம்முன்னு இருக்கும். அது மாதிரி நம்ம உட்காந்துக்கிற சேரு தனித்தனி சேர், பெஞ்சு கிடையாது, தனித்தனி சேர். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சேர். இப்போ இந்த பக்கம் இந்த டச் போர்டில் எடுத்தோம்னா நார்மல் போர்டு வேணும்னாக்கா அந்த பக்கத்தில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து அப்படியே இப்போ
இது ரோலிங் சேர் வந்து ரோலிங் சேர். இந்த பக்கம் வந்து சார் இங்கே நடத்திட்டு முடிச்சிட்டாரு, அந்த பக்கம் போகிறாருன்னா அங்கேயும் ஆப்போசிட்டில் போர்டு இருக்கும், அந்த போர்டுக்கு அப்படியே திரும்பிக்கலாம். அப்படியே திரும்பிட்டு அங்கே பக்கம் நடத்துவார். இல்லை மறுபடியும் இங்கே நடத்தணும்னாக்கா இது எல்சிடி போடணுமா, எல்சிடி தனியாக இருக்கும், டச்சு, எல்சிடி, நார்மல் போர்டு, இது 3மே இருக்கும். அப்போது அந்த சூழல் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அது உண்மையிலே என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது வந்து எது அப்படின்னாக்கா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ரைட். அடுத்தது கற்றலில் வந்து புதுமையை ஏற்படுத்தி கற்பித்தல். அது மாதிரி கல்வி, சுற்றுலா, நாடகம், விளையாடு இதெல்லாம் அணைக்கிறது. அது மாதிரி திறனுக்கேற்ற குறிக்கோள்களை அடைய வைக்கிறது, புதுவிதமான யுக்திகளை பயன்படுத்துறது, கற்றல் உபகரணங்களை பயன்படுத்துறது. இதெல்லாமே வந்து எது அப்படின்னாக்கா இந்த ஊக்கத்தில் வந்து உயர்த்தக்கூடிய வழிகள், ஊக்கத்தை உயர்த்தக்கூடிய வழிகள். சரியா? ரைட்டு. இதோடு நம்ம வந்து முடிக்கிறோம். இதில் வந்து நம்ம 4வது யூனிட்டில் 2 பகுதி இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று வந்து என்னது, ஊக்குவித்தல், மோட்டிவேஷன், அது இதோட முடிக்கிறோம். அடுத்து இப்போ மதியானம் வந்து என்ன பார்ப்போம், கற்றல் பகுதியை பார்க்கலாம். ஓகேவா? நம்ம இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ. நன்றி மாணவர்களே.